ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற கான்செப்ட் என்ன அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸில் 4th சாப்டர் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் அண்ட் ஆல்டர்னேட்டிங் கரண்ட். இந்த சாப்டரில் அடுத்து இருக்கக்கூடிய டாப்பிக்கை பற்றி தான் நம்ம டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். செஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எப்பயுமே சொல்கிறது தான், நெவர் ஸ்டாப் லேர்னிங் பிகாஸ் லைஃப் இஸ் நெவர் ஸ்டாப் டீச்சிங். அப்போது 4th சாப்டரில் அடுத்து இருக்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா ஏசி சர்க்யூட் கண்டெய்னிங் ஒன்லி எ கெப்பாசிட்டர். நம்ம இந்த ஏசி அப்படின்ற இந்த விஷயத்தை, ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டை, இந்த சாப்டர் ஃபுல்லாகவே டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ஒவ்வொரு வீடியோலையுமே நான் ஒரு சில விஷயங்கள் சொல்லிட்டு தான் இருக்கேன். ரைட், குறிப்பாக லாஸ்ட் 2 வீடியோவாகவே நம்ம இந்த ஏசி சர்க்யூட் அப்படின்ற விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். லாஸ்ட் வீடியோவுக்கு முந்தின வீடியோவில் ஒரு ஏசி வோல்டேஜில் நம்ம ஒரு ரெசிஸ்டர் மட்டும் வச்சோம் அப்படின்னா அங்கே கரண்ட்டுக்கும் வோல்டேஜுக்கும் உள்ள ரிலேஷன் என்ன அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இன் ஃபேஸில் இருக்கும் அப்படின்றத நம்ம பார்த்துருந்தோம். அது மட்டும் இல்லை, லாஸ்ட் வீடியோவில் கூட நம்ம அதே ஏசி வோல்டேஜில் நம்ம ஒரு இண்டக்டர் மட்டும் வச்சோம் அப்படின்னா அந்த இண்டக்டரில் கரண்ட்டுக்கும் வோல்டேஜுக்கும் உள்ள ரிலேஷன் என்ன அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். கரெக்டாக ஃபேஸர் டயக்ராமை வச்சு அது கரண்ட் லேக்கில் இருக்கும், வோல்டேஜ் லீடிங்கில் இருக்குன்றதை நம்ம பேசியிருந்தோம். கரெக்டாக? சரி, அது ரெண்டையும் அப்படியே ஓரம் வைங்க. நம்ம இந்த வீடியோவில் அதே ஏசி வோல்டேஜ் தான், எந்த ஒரு சேஞ்சுமே இல்லை, அதே ஏசி சோர்ஸ் தான். நம்ம வைக்க போகிற பொருள் கெப்பாசிட்டர். ஓகே, அப்போது நான் ஒரு ஏசி வோல்டேஜில் கெப்பாசிட்டரை மட்டும் ப்ளேஸ் பண்ணேன் அப்படின்னா அங்கே எனக்கு அந்த கெப்பாசிட்டரில் என்ன மாதிரியான ஒரு இம்பேக்ட் இருக்குது அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ப்ளஸ் வோல்டேஜுக்கும் கரண்ட்டுக்கும் உள்ள ரிலேஷனையும் நம்ம பேசுவோம். ஃபைன். அப்போது ஏசி ஆல்டர்னேட்டிங் கரண்ட் அப்படின்றது உங்களுக்கே தெரியும், கரெக்டாக? அப்போது அது என்ன, அது எப்படி நம்ம சொல்லுவோம்? மேக்னிடியூட் ப்ளஸ் டைரக்ஷன். கரெக்டாக? இதை தான் நம்ம லாஸ்ட் வீடியோலையும் பார்த்தோம். மேக்னிடியூட் ப்ளஸ் டைரக்ஷன் கீப் ஆன் சேஞ்சிங் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். நேரத்தை பொறுத்து இதோட எண் மதிப்பும் திசையும் மாறிக்கிட்டே இருக்கும். தமிழில் சொல்லணும்னா அதுதான். ஓகே, மாறு திசை மின்னோட்டம்னு சொல்லுவோம். ஓகே, ஃபைன். அப்போது இந்த மேக்னிடியூட் வேல்யூவையும் டைரக்ஷனையும் வச்சு நான் ஒரு கிராஃப் வரைஞ்சேன்னா அது சைன் வேவாக இருக்கும். சைனுசாய்டல் வேவ், சிமெட்ரிக்கல் வேவ், அதுவும் குறிப்பாக அந்த ரெசிஸ்டரோட வீடியோலாம் டைப்ஸ் ஆஃப் வேவ்ஸ் பற்றி பார்த்துருந்தோம். ஓகேப்பா, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆல்டர்னேட்டிங் கரண்ட்னா மேக்னிடியூட் ப்ளஸ் டைரக்ஷன் கீப் ஆன் சேஞ்சிங் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். நீங்கள் எந்த எக்ஸாமில், அதாவது குவார்டர்லி, ஹாஃப் இயர்லி, போர்டு எக்ஸாம், எந்த எக்ஸாம்லையாவது ஏசின்ற அந்த வார்த்தையை பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் இதையாவது எழுதி வைங்க. மேக்னிடியூட் ப்ளஸ் டைரக்ஷன் கீப் ஆன் சேஞ்சிங் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் அப்படின்றத எழுதி வச்சிங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு ஹாஃப் மார்க்காவது கிடைக்கும், எதுவுமே இல்லாமல் போகிறதுக்கு. ஃபைன். கெப்பாசிட்டர், நம்ம ஃபஸ்ட்டு சாப்டர் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் கெப்பாசிட்டரை பற்றி ஒரு சில விஷயங்கள் பேசியிருந்தோம். அது எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அப்படின்றனால ப்ளஸ் அங்கே டிசியை மட்டும் வச்சு பேசுனனால கொஞ்சம் மினிமமாக பேசியிருப்போம். ஆனால் இப்போ நம்ம அந்த கெப்பாசிட்டரை ஏசியில் கனெக்ட் பண்ணுறோம். அப்போது அது எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஓகே, என்னன்றதை டிஸ்கஸ் பண்ணுவோம். நான் டிசியை வச்சே கூட சொல்கிறேன், உங்களுக்கு அது அப்படியே ஏசி கூட ரிலேட் பண்ணிக்க முடியும், கண்டிப்பாக முடியும். ஓகே, ஏன்னா டிசின்றது ஒரே டைரெக்ஷன், ஏசின்றது பொலாரிட்டி மாறிக்கிட்டே இருக்கும். இது உங்களுக்கே தெரியும். இப்போ ஒரே டைரெக்ஷனில் என்ன நடக்குது அப்படின்றது தெரிஞ்சிருச்சுன்னா டைரெக்ஷன் மாறும்போது அதுதானே நடக்கும், அவ்வளோதான். லாஜிக் புரியுதா? ரைட். அப்போ கெப்பாசிட்டர் அப்படின்னா என்ன சார்? அது ஒரு எலக்ட்ரிக்கல் டிவைஸ் சார் அப்படின்னு உங்களில் ஒரு சிலர் ப்ரில்லியண்ட்டாகவும் இன்டெலிஜென்ட்டாகவும் ஆன்சர் பண்ணியிருப்பீங்க. ஓகே, என்ன அது? அது எதுக்கு நமக்கு யூஸ் பண்ணுவோம்? சிம்பிளாக சொல்லணும்னா அந்த கெப்பாசிட்டர் வந்து ஒரு சார்ஜஸை ஸ்டோர் பண்ணக்கூடிய டிவைஸ்ன்னு சொல்லலாம், இல்லைனா எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை ஸ்டோர் பண்ணக்கூடிய டிவைஸ்ன்னு சொல்லலாம். போத் ஆர் சேம், எப்படி சொன்னாலும் ஓகே தான், ஃபைன். அப்படி இல்லைனா இதுதான் கெப்பாசிட்டர் அப்படின்னு சொன்னாலும் கரெக்டு தான், தப்பு இல்லை. இது எதுக்குன்னா, இது என்னென்னா ஃபேனில் நம்ம கண்டென்சர் அப்படின்ற ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டிருமோ, அதுதான் இது. ஃபேன்லேருந்து கலெக்டினது தான் இது. ஓகே, கெப்பாசிட்டர் தான். ஓகே, அங்கே கண்டென்சர்னு சொல்லுவோம், இதுவும் கெப்பாசிட்டர் தான். ஓகே, இதில் தான் நமக்கு எனர்ஜி ஸ்டோர் பண்ணக்கூடிய டிவைஸ்னு இதை தான் சொல்கிறோம், சார்ஜர் ஸ்டோரிங் டிவைஸ்னு இதை தான் சொல்கிறோம். ஓகே, இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் பற்றி பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இந்த வயர் இருக்குல்ல, இப்போ இந்த வயர் எடுத்துக்கிட்டிங்கன்னா உள்ளே இந்த வயர் வந்து ஒரு பிளேட்டில் கனெக்ட் ஆகிருக்கும். இந்த வயர் பார்த்திங்கன்னா இன்னொரு பிளேட்டில் கனெக்ட் ஆகிருக்கும், பேரலல் பிளேட்ஸ்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ அந்த மாதிரி 2 பிளேட்ஸில் 2 வயர் கனெக்ட் ஆகிருக்கு. அந்த 2 பிளேட்ஸுக்கு நடுவில் இன்சுலேட்டிங் மெட்டீரியல், டைஎலக்ட்ரிக் ஏதாவது வச்சுருப்பாங்க. அது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஸோ தெரிஞ்சுக்கோங்க, ப்ராக்டிக்கலாக கெப்பாசிட்டரில் 2 பிளேட்ஸுக்கு நடுவில் டைஎலக்ட்ரிக்ன்றது இருக்கும். ஓகே, அப்போது ரொம்ப ஷார்ட்டான டைமில்
அதிகமான எனர்ஜி எங்கெல்லாம் தேவைப்படுதோ அங்கெல்லாம் கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணலாம். ஓகே, ரொம்ப ஷார்ட்டான டைம் அப்படின்றதில் எனக்கு ரொம்ப அதிகமான எனர்ஜி வேணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இப்போ ஏதாவது ஒரு ஃபோட்டோ ஷாப்புக்கு போனீங்கன்னா அங்கே ஃபோட்டோ எடுக்கும்போது அந்த கேமராவில் இருந்து அந்த வெளிச்சம் வரும்ல, அந்த ஃப்ளாஷ், ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அவ்வளோ வெளிச்சம். கரெக்டாக? கெப்பாசிட்டர். நீங்கள் அப்ளிகேஷன் ஆஃப் கெப்பாசிட்டர் பார்த்தீங்கன்னா இன்னும் கிளியராக புரியும். ஃபைன். சரி, நம்ம இங்கே வந்த வேலையை மட்டும் பார்ப்போம். ஓகே, இப்போ உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் கெப்பாசிட்டர். ஓகே, இது ஏன் சார் ஃபேனில் வச்சுருக்காங்க அப்படின்னா, நான் அதை ஃபஸ்ட்டு சாப்டர்லேயே சொல்லிட்டேன், திரும்பலாம் சொல்ல முடியாது. சிம்பிளாக சொல்லணும்னா, ஃபேனுக்கு தேவையான டார்க்கை கொடுக்குறது யாருன்னா கெப்பாசிட்டர். ஓகே, ஃபேனுக்கு தேவையான அந்த ரொட்டேட்டிங், அந்த ஃபோர்ஸ் இருக்குல்ல, ரொட்டேட்டிங் எஃபெக்ட், அதுதான் டார்க். இனிஷியல் டார்க்கை கொடுக்குறது இந்த கெப்பாசிட்டர். ஒரு சில வீட்டிலலாம் அந்த ஃபேன் ஓடாமலாம் இருந்திருக்கும். அப்போ நம்ம அந்த பிளேடை கையை வச்சோ இல்லை ஒரு ஸ்டிக்கை வச்சோ தட்டினோன்னா சுத்தம். சுவிட்ச் போட்டிருப்போம், ஃபேன் சுற்றிருக்காது. நம்ம என்ன பண்ணுவோம், கையை வச்சு இப்படி தட்டி பார்ப்போம், டக்குன்னு சுற்றும். அப்போ அங்கே என்ன ப்ராப்ளம்னா கெப்பாசிட்டர் கண்டென்சர் போச்சுன்னு அர்த்தம். சிம்பிள். ஓகே, புரிஞ்சிருக்கும். இப்போ இது உங்களுக்கு புரியுதா? இதுதான் கெப்பாசிட்டர். அப்போது 2 பேரலல் பிளேட்ஸ் கிளியர் வரையும் போது அந்த 2 லைனையும் பேரலாக வரைங்க. ஓகே, பேரலல் பிளேட்டுன்னு சொல்லுவாங்க. சரி, இந்த செட்டப் மொத்தமாக தான் நம்ம கெப்பாசிட்டர்னு சொல்லுவோம். ஓகே, 2 பிளேட்ஸ் இருக்குல்ல, இது 2த்தையும் சேர்த்து தான் நம்ம கெப்பாசிட்டர்னு சொல்லுவோம். இதெல்லாம் பேசிக், உங்களுக்கே தெரியும். அப்போது நான் இப்போ இது என்ன பண்ணுறேன், சொன்னல டிசி வச்சு சொல்கிறேன், பேட்டரியில் கனெக்ட் பண்ணுறேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பேட்டரியில் கனெக்ட் பண்ணுறேன். இங்கே என்ன நடக்குன்றது இப்போ நீங்கள் தான் சொல்லணும். நம்ம பேட்டரி எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? செகண்ட் சாப்டரில் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, சார்ஜஸை நகர்த்துற வேலை யார் பார்ப்பா? பேட்டரி பார்ப்பா. கரெக்டாக? சரி, இப்போ நான் இங்கே பேட்டரியை ஆன் பண்ணுறேன், சம் வோல்டேஜ் பொட்டன்ஷியல் கொடுக்குறேன். பொட்டன்ஷியலோட ஃபார்முலா என்ன? ஒர்க் டன் பர் யூனிட் சார்ஜ். ஒரு சார்ஜை நகர்த்துறதுக்கு நான் எவ்வளோ ஒர்க் பண்ணுறேன், அதுதான் பொட்டன்ஷியல். புரியுதாப்போ? இப்போ நான் ஏன் பேட்டரியை சார்ஜஸ் நகர்த்துற வேலையை செய்யுதுன்னு சொல்கிறேன்னு புரியுதா? ரைட். இப்போ நான் இங்கே வந்து 5 வோல்ட்டோ இல்லை 10 வோல்ட்டோ ஏதோ ஒன்று கொடுக்குறேன் சம்திங். இப்போ இது பாசிட்டிவ் டெர்மினல், இது நெகட்டிவ் டெர்மினல், இது உங்களுக்கே தெரியும். இப்போ நான் ஸ்விட்ச் ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணோன்னே என்ன ஆகும்? இந்த பிளேட் இருக்குல்ல, இது ஃபுல்லாக பாசிட்டிவ் சார்ஜஸ் வந்து குவியும், அக்குமுலேட் ஆகும். இந்த பிளேட் ஃபுல்லாக நெகட்டிவ் சார்ஜஸ் அக்குமுலேட் ஆகும், வந்து குவியும். கரெக்டாக? இந்த ப்ராசஸ் நம்ம என்னென்னு சொல்லுவோம்? சார்ஜிங்னு சொல்லுவோம். கரெக்டாக? இந்த ப்ராசஸ் என்னென்னு சொல்லுவோம்? சார்ஜிங். ரொம்ப முக்கியம், சார்ஜிங். ஓகே, ஒரு சிலருக்கு இந்த சார்ஜிங் எப்படி ஆகுதுன்னே தெரியாது. அதையும் நான் இப்போ சொல்கிறேன் பாருங்களேன். ரொம்ப ஈஸியாக சொல்லிடுறேன், ரொம்ப சிம்பிளாகவும் சொல்லிடுறேன். இந்த 2 பிளேட்ஸும் இருக்குல்ல, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது ஃபஸ்ட்டு பிளேட்டு, இது செகண்ட் பிளேட்டுன்னு வச்சுப்போம். இது வந்து என்ன இருக்குது? ஒரு பேட்டரியில் கனெக்ட் ஆகிருக்கு. ஓகே, இப்போ இங்கே ஒரு 100 பாசிட்டிவ் 100 நெகட்டிவ் இருக்குதுன்னு வச்சுப்போம். இங்கே வந்து ஒரு 150 பாசிட்டிவ்னு வச்சுப்போம், ஒரு 150 நெகட்டிவ்னு வச்சுப்போம். ஸ்டூடெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நீ பேட்டரியை ஸ்விட்ச் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த 2 பிளேட்டும் எலக்ட்ரிக்கலி நியூட்ரல். அதுதான் இங்கே நான் சொல்லியிருக்கேன். இப்போ இந்த பிளேட்டில் 100 பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது அப்படின்னா அதே அளவுக்கு நெகட்டிவ் சார்ஜும் இருக்கும். அதுதான் எலக்ட்ரிக்கலி நியூட்ரல்னு சொல்லுவோம். நியூட்ரல், சமமாக இருக்கும். புரியுதா? ரைட். இங்கே 150 பாசிட்டிவ் இருக்குன்னா 150 நெகட்டிவ், நியூட்ரலாக இருக்குது. ஓகே, நீங்கள் என்ன பண்ணுங்கள், இப்போ ஒரு சிலர் வந்து ஒரு சின்ன டவுட் வரும், சார் இப்போ அந்த வயரில் சார்ஜஸ் இருக்காதா? சிம்பிள். நான் இப்போ என்ன சொல்கிறேன், இந்த வயரை நியூட்ரல்னு சொல்கிறேன், கொஞ்சம் ஈஸியாக புரியுறதுக்காக, வேறு எதுக்காகவும் கிடையாது. நியூட்ரல்னு இப்போ இந்த வயரை நான் சொல்லிட்டேன். இப்போ நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணக்கூடாது. இப்போ இந்த வயர் வந்து ஒரு பாலம் மாதிரி, பிரிட்ஜு மாதிரி, சார்ஜஸ் கடந்து போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு பாலம், அப்படி வச்சுக்கோ. ஓகே, நியூட்ரல் சொல்லியாச்சு. ஏன் சார் நியூட்ரல் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் ஈஸியாக புரியணுன்றனால தான், வேற ஒன்றும் இல்லை. ஓகே, ஃபைன். இப்போ பாருங்கள், ஸ்விட்ச் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் நியூட்ரல் சொல்லிட்டேன். இப்போ நான் ஸ்விட்ச் ஆன் பண்ணுறேன், பண்ணதுக்கப்புறமா எனக்கு சார்ஜிங் நடக்குது. எப்படி நடக்குது? இந்த பிளேட் ஃபுல்லாக எனக்கு பாசிட்டிவாக மாறுது, இந்த பிளேட் ஃபுல்லாக நெகட்டிவாக மாறுது. அதாவது லாஜிக்காக என்னென்னா, நான் பாசிட்டிவ் டெர்மினல் கொடுத்துருக்கேன்ல, அது எந்த அந்த பாசிட்டிவ் டெர்மினலில் நான் ஒரு பிளேட்டில் கனெக்ட் பண்ணியிருப்பேன், அந்த பிளேட் ஃபுல்லாக எனக்கு பாசிட்டிவாக மாறுது. நெகட்டிவ் டெர்மினலில் ஒரு பிளேட்டில் கனெக்ட் பண்ணியிருப்பேன், அந்த பிளேட் ஃபுல்லாக நெகட்டிவாக மாறுது. அப்போ இங்கே என்ன நடக்கும்? இப்போது இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ். கரெக்டாக? 100 எலக்ட்ரான் நெகட்டிவ். அப்போ இந்த பாசிட்டிவ் டெர்மினல் நோக்கி இந்த 100 எலக்ட்ரான் அட்ராக்ஷனில் வரும் தானே? எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் ஞாபகம் இருக்கும், அட்ராக்ஷன், ரிப்பல்சன் ஞாபகம் இருக்கும். அப்படி வருதுன்னு வச்சுக்கோமே. அப்படி வருதுன்னா இந்த பேட்டரி என்ன பண்ணோம், அப்படியே வரக்கூடிய அந்த நெகட்டிவ் 100 பேரையும் தூக்கி அந்த பக்கம் விட்டுரும். அதாவது நெகட்டிவ் டெர்மினல். புரியுதா? இது நெகட்டிவ் டெர்மினல், 100 நெகட்டிவும் அப்படியே அந்த சைட் போய்டும். இப்போ இந்த
பிளேட்டில் ஏதாவது நெகட்டிவ் இருக்கும். ஏன்னா எல்லாம் அப்படியே அட்ராக்ஷனில் வந்து பேட்டரி என்ன பண்ணிச்சு, பேட்டரியுமே ஒரு பிரிட்ஜ் மாதிரி தான், அப்படி கிராஸ் ஆகி போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஓகே உதவி செய்யுது. இந்த 100 நெகட்டிவ் சார்ஜ் அந்த சைட் போயிடுச்சு. நல்லா பாருங்கள். அப்போ அந்த சைட் போயிடுச்சுன்னு வச்சுப்போம். இங்கேயும் நெகட்டிவ், இதுவும் நெகட்டிவ், பக்கத்தில் இருக்குமா எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் என்ன ஆகும், அப்படியே ரிப்பிள் ஆகி இந்த பிளேட்டில் போய் அசம்பிள் ஆகிடும். கரெக்டாக இந்த 100 நெகட்டிவும் இந்த பிளேட்டுக்கு வந்துடும். இப்போ இந்த பிளேட்டில் நெகட்டிவ் இல்லை, இங்கே யார் இருக்கா, 100 பாசிட்டிவ் தான் இருக்கா. சார் இப்போ இங்கே என்ன சார் நடக்கும், இங்கே என்ன நடந்ததோ அதுதான் அங்கேயும் நடக்கும். டெர்மினல் தான் பாசிட்டிவ் நெகட்டிவ், அதுதான் வித்தியாசம். இப்போ இங்கே நெகட்டிவ் இருக்குது, அப்போ இங்கே யார் வரணும், நெகட்டிவாக வரணும். உங்களுக்கே தெரியும் ஸ்டூடெண்ட்ஸ், இது பாசிட்டிவ். அப்போ இந்த நெகட்டிவ் நோக்கி யார் வரணும், இந்த 150 பாசிட்டிவ் சார்ஜ் இங்கே வரணும் அட்ராக்ஷனில். வாடாராஜான்னு அப்படியே இந்த பேட்டரி என்ன பண்ணும், தூக்கி மொத்த பேரையும் இந்த சைடு அனுப்பிடும். 150 பாசிட்டிவும் இந்த சைடு வந்துடும். பாசிட்டிவ் யாராவது இருப்பாங்க, எல்லாம் இங்கே வந்தாச்சு. இதுவும் பாசிட்டிவ், இதுவும் பாசிட்டிவ், பக்கத்தில் இருக்குமா, வாய்ப்பே. அப்போ என்ன ஆகிடும், ரிப்பிள் ஆகி இங்கே வந்துடும். இப்போ 150 பாசிட்டிவும் இங்கே வந்துடும், இங்கே இருக்கிற 100 பாசிட்டிவும் அங்கே போயிடும். ஸ்டூடெண்ட்ஸ் புரியுதா, புரியும், பொறுமையாக பாருங்கள். அதாவது இதெல்லாம் எப்படி சொல்கிறது, பாசிட்டிவ் வரும்போதே அப்படியே அதே டைமில் நெகட்டிவ், புரியுதா. பாசிட்டிவ் எல்லாம் ஒரு சைடு அசம்பிள் ஆகும்போது பேரலாக அதே மாதிரி நெகட்டிவ் எல்லாம் ஒரு சைடு அசம்பிள் ஆகும். பாசிட்டிவ் எல்லாம் ஒரு சைடு வரும்போது நெகட்டிவ் எல்லாம் இன்னொரு சைடு, புரியுதா. இங்கே இருக்க பாசிட்டிவ் எல்லாம் அங்கே போகுது, இங்கே இருக்க நெகட்டிவ் எல்லாம் அங்கே போகுது, அங்கே இருக்க பாசிட்டிவ் எல்லாம் இங்கே வருது. இதெல்லாம் அப்படியே ஒரே டைமில் கிளம்பி அப்படியே அந்த இடத்துக்கு வந்து ரீச் ஆகும். புரியும். இங்கே இப்போ 250 ஆகிடுச்சு, பாசிட்டிவ் ஃபுல்லாக இருக்குது. இங்கேயும் பாருங்கள் 100 நெகட்டிவ் தானே இங்கேருந்து கிளம்புனது, ஸோ அதனால் இது நெகட்டிவ். ஓகே ஃபைன், புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ், குழப்பம் இருக்காது. இப்போ இங்கே பாருங்கள் 250 பாசிட்டிவ் இருக்குது அப்படின்னா இங்கே 250 நெகட்டிவ் இருக்குது, வந்துருச்சா, ஈக்குவல் ஆகிடுச்சா. இதுதான் நம்ம சார்ஜிங்னு சொல்கிறோம். அவ்வளோதான். இந்த பேட்டரி இது தான் பண்ணுது. இந்த பிளேட்டில் இருக்கக்கூடிய இந்த பிளேட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் சார்ஜ் எல்லாத்தையும் பேட்டரி டெர்மினல் பாசிட்டிவ்னால அட்ராக்ட் பண்ணி அப்படியே அந்த சைடு எடுத்துகிட்டு போய் விட்டுருது. அங்கே இருக்கக்கூடிய பாசிட்டிவ் சார்ஜ் எல்லாத்தையும் இந்த நெகட்டிவ் டெர்மினல் அப்படியே அட்ராக்ட் பண்ணி இந்த சைடு எடுத்துகிட்டு வந்து விட்டுருது. விட்டுட்டோன்னா ரிப்பல்சன், நெகட்டிவ் பாசிட்டிவ் ரிப்பல்சனால் அப்படியே பிரிஞ்சு போய் அந்த பிளேட்டில் செட்டில் ஆகிடுது. சிம்பிளாக ஸ்டூடெண்ட்ஸ், இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், சார்ஜிங் சொல்கிறோம். ஓகே, டவுட் இருக்காது. சார்ஜிங் ப்ராசஸ் புரிஞ்சுதா, ரைட். அப்போது எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு ஒன்று பார்த்தோம். இந்த பிளேட்ஸுக்கு நடுவில் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குமா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ்க்கு எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரெக்ஷன் இருக்கும். கரெக்டாக, கன்ஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு இன் பிட்வீன் த பிளேட்ஸ் வந்து எனக்கு 2 பிளேட்டுக்கும் 2 பிளேட் இருக்குல்ல, இது ஒரு பிளேட், இது ஒரு பிளேட், இந்த 2 பிளேட்டுக்கும் நடுவில் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். புரிஞ்சுக்க முடியும். அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ், எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது. நம்ம புக்கில் ஒரு விஷயம் கொடுத்துருப்பாங்க, கெப்பாசிட்டர், இதுதானே கெப்பாசிட்டர், இந்த செட்டப்பு, இது இந்த 2 பிளேட்ஸையும் சேர்த்து தானே கெப்பாசிட்டர். அப்போ இந்த கெப்பாசிட்டர் டிசியை பிளாக் பண்ணுன்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது கெப்பாசிட்டர் பிளாக்ஸ் டிசி பட் இட் அலோஸ் ஏசின்னு சொல்லியிருப்பாங்க. ஒரு சிலர் இப்போ கொஸ்டின் மார்க் வந்துருக்கும், சார் எப்படி சார், அதான் எலக்ட்ரான்லாம் ஃப்ளோ ஆச்சு சார், அப்போ இங்கே கரண்ட் இருக்காதா. அதாவது அவங்க அந்த மீனிங் என்னென்னா, கெப்பாசிட்டர் டிசியை வந்து பிளாக் பண்ணுதுன்னா கரண்ட் அலோவ் பண்ணாதுன்னு அர்த்தம். எது கெப்பாசிட்டர் டிசி கரண்ட் அலோவ் பண்ணாதுன்னு அர்த்தம். ஏசியை மட்டும் அலோவ் பண்ணுதுன்னு சொல்லி அந்த நம்ம புக்கில் சொல்லியிருப்பாங்க. ஓகே, நல்லா பாருங்கள். எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகி ஒரு இடத்துல போய் சேர்ந்துருச்சு. ஆமாம் தானே, ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான் தானே நமக்கு கரண்ட்டு. இப்போ அதை மட்டும் பார்ப்போம். எலக்ட்ரான் எல்லாம் ஃப்ளோ ஆகி ஒரு இடத்துக்கு போய் சேர்ந்துருச்சு. கரெக்டாக, புரியுதா. ஒரு இடத்துல செட்டில் ஆனோடனே எல்லாம் போய் உள்ளே உக்காந்தோடனே இங்கே எந்த எலக்ட்ரான் இருக்குது ஃப்ளோ ஆகிறதுக்கு, நான் திரும்ப சொல்கிறேன், வயரில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் நெகட்டிவ் நியூட்ரல், அதை நீங்கள் பேசவே கூடாது இந்த கான்செப்ட் பொறுத்த வரைக்கும். ஓகே, புரியுதா. வயரில் இருக்கக்கூடியதான் நான் நியூட்ரல்னு சொல்லிட்டேன். இப்போ எந்த எலக்ட்ரான் இருக்குது ஃப்ளோ ஆகுறதுக்கு, புரியுதா. அப்போது இங்கே எப்படி நீங்கள் கரண்ட் இருக்குன்னே ஃபஸ்ட்டு சொல்லுவீங்க, முடியாதுல்ல. வேணும்னா இந்த எலக்ட்ரான் எல்லாம் ஃப்ளோ ஆகுற வரைக்கும் வேணால் கரண்ட் இருக்குன்னு சொல்லிக்கோங்க. ஓகே, எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகுது, கரண்ட் இருக்குது. ஆஃப்டர் தட் இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறமா சொல்லவே முடியாது. முடிஞ்சிருச்சு, செட்டில்ட் ஆகிருச்சு, அக்குமுலேட் ஆகிருச்சு. பாசிட்டிவ் தனியாக வந்துருச்சு, நெகட்டிவ் தனியாக வந்துருச்சு. கொடுத்த பொட்டன்ஷியலுக்கு இங்கே பொட்டன்ஷியல் ஈக்குவல் ஆயிடுச்சு, கரண்ட் ஃப்ளோ இல்லை. இதனால தான் நம்ம புக்கில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த கெப்பாசிட்டர் டிசியை பிளாக் பண்ணுதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா இந்த ப்ராசஸ் வந்து அப்படின்றதுல முடிஞ்சிடும். இதில் எப்படி நீ லாங் டேர்ம் கரண்ட் இருக்குன்னு சொல்ல முடியும், வாய்ப்பு இல்லைல்ல. அதனால் பிளாக்ஸ் டிசி கெப்பாசிட்டர் பிளாக்ஸ் டிசின்னு சொல்லியிருப்பாங்க.
புரிஞ்சுக்க முடியும். அதுவும் இதில் முடிஞ்சிருச்சா? ரைட். சரி ஸ்டூடெண்ட்ஸ், அப்போது கரண்ட் ஒரு டைரக்ஷன்லாம் உங்களுக்கே தெரியும். செகண்ட் சாப்டரில் நம்ம படிச்சிருக்கோம். கன்வென்ஷனல் கரண்ட்னா பாசிட்டிவ்ல இருந்து நெகட்டிவ்க்கு போகும். எலக்ட்ரான் கரண்ட்னா எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகக்கூடிய டைரக்ஷன், அதெல்லாம் உங்களுக்கே தெரியும். இப்போ இது பேட்ரி, இது டிசி. இங்கே பொலாரிட்டிலாம் மாறாது. கரெக்டாக? பொலாரிட்டி மாறாததால் எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷனும் மாறாது, அப்படியே தான் இருக்கும். கரண்ட்டோட டைரக்ஷன் அந்த ப்ராசஸ்க்கு முன்னாடி வரைக்கும் இப்படி தான் இருந்திருக்கும். ஓகே சார், இதெல்லாம் ஓகே சார், புரிஞ்சது. சார்ஜஸோட அக்குமுலேஷனும் பாசிட்டிவ் டெர்மினல்னால் இது பாசிட்டிவ், நெகட்டிவ் டெர்மினல் இது நெகட்டிவ், இவ்வளோ தான். இது சார்ஜிங், டிசி சார்ஜிங். ரைட். இப்போது அந்த டைஎலக்ட்ரிக் பற்றி சொல்லணும்னு சொன்னல. இப்போ இங்கே எனக்கு இன்சுலேட்டர் வந்து நான் இங்கே வைக்கலை, டிசி. நான் இப்போ இங்கே இன்சுலேட்டராக நான் எதை சொல்லலாம்னா ஏரை சொல்லலாம். ஏர் வந்து குட் இன்சுலேட்டர் தான். ஆனால் நல்லா தெரிஞ்சுக்கோ, டிசிக்கு நான் ஏர் வச்சுப்பேன், ஏசிக்கு ஏர்லாம் வைக்க முடியாது. ஏதாவது ஒரு, இப்போ நான் காட்டினல இந்த கெப்பாசிட்டர், இதுக்குள்ளே ஒரு டைஎலக்ட்ரிக் மெட்டீரியல் இருக்குன்னு சொன்னல. இப்போ ப்ராக்டிக்கல் கெப்பாசிட்டர் இப்படி பார்த்தோன்னா இதுக்குள்ளே ஒரு டைஎலக்ட்ரிக் மெட்டீரியல் இருக்கும். ஏன்னா ஏசின்றப்போ நம்ம ஏரை உள்ளே வச்சோன்னு வச்சுக்கோம், ஏர் உள்ளே இருந்ததுன்னா ஏருக்குன்னு ஒரு பிரேக்கிங் வோல்டேஜ் இருக்குது, ஏர் பிரேக் ஆகிடும். அதனால் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு டைஎலக்ட்ரிக் மெட்டீரியலை வச்சுருப்பாங்க. சார் டைஎலக்ட்ரிக் வச்சா எப்படி சார் கரண்ட் ஃப்ளோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் மார்க் வந்ததுன்னா நல்லா தெரிஞ்சுக்கோ. எனக்கு கெப்பாசிட்டர் அப்படின்றது அந்த பிளேட், இது ஒரு பிளேட், இது ஒரு பிளேட். இந்த பிளேட்டில் எனக்கு சார்ஜ் ஸ்டோர் ஆகணும். இது ரெண்டு ஒட்டி வச்சேன் அப்படின்னா, இல்லை இது காண்டாக்டில் இருந்ததுன்னா இங்கே வந்து அந்த ஸ்டோர் பண்ணக்கூடிய வேலையை அது பார்க்காது. அந்த கெப்பாசிட்டர் நடுவில் ஏதாவது ஒரு டைஎலக்ட்ரிக் வச்சேன்னா தான் அது அந்த வேலையை பார்க்கும். இப்போ நான் இப்படி வைக்கிறேன், டைஎலக்ட்ரிக்கே இல்லாமல் இருக்குது, இப்படி வைக்கிறேன்னா நான் இப்போ ஏசி சோர்ஸில் வச்சேன்னா கரண்ட்டை வந்து கண்டக்ட் பண்ணுற வேலையை தான் இந்த கெப்பாசிட்டர் பார்க்கும், சார்ஜஸை ஸ்டோர் பண்ணுற வேலையை அது பார்க்காது. புரியுதா? அதனால் இந்த ரெண்டு கெப்பாசிட்டரையும் நான் ஒரு டிஸ்டன்ஸில் வச்சு அதுக்குள்ளே ஏதாவது இன்சுலேட்டர் வச்சேன்னா ரெண்டு பிளேட்ஸுமே எனக்கு என்ன பண்ணணும்னா சார்ஜஸை ஸ்டோர் பண்ணும். ஓகே, நமக்கு அதுதான் தேவை. புரியுதா? தேவை இருக்கனால தான் நமக்கு அந்த மாதிரி டைஎலக்ட்ரிக் உள்ள செட் பண்ணுறாங்க, புரிஞ்சுக்கோங்க. ஓகே. ப்ளஸ் நான் அதை ஏசியில் பார்க்கும்போது அந்த டைஎலக்ட்ரிக் அது என்ன பண்ணுது சொல்கிறேன். இப்போ நம்ம டிசி தான் பார்த்துட்ருக்கோம். இப்போ டிசியை பொறுத்த வரைக்கும் நம்ம இப்போ என்ன தெரியுது, சார்ஜஸ் பாசிட்டிவ் டெர்மினலில் பாசிட்டிவ் இருக்குது, நெகட்டிவ் டெர்மினலில் நெகட்டிவ் வந்து அக்குமுலேட் ஆகிடுது. அப்போ இது ரெண்டுமே செப்பரேட் ஆகிடுது. ஃபைன். எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் ஒரே டைரக்ஷனில் இருக்குது. அப்போ இந்த மாதிரி செப்பரேஷன் நடக்கிறத நம்ம சார்ஜிங், இந்த ப்ராசஸை நம்ம என்ன சொல்கிறோம், சார்ஜிங்னு சொல்கிறோம். இதில் டவுட் இருக்கக்கூடாது. சரி, இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஏசி இப்போ நீங்கள் தான் சொல்லணும் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இப்போ ஏசி அழிச்சிட்டோம். ஓகே, சரி, ஓகே. இது கெப்பாசிட்டர். நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஆல்டர்னேட்டிவ் வோல்டேஜ் கான்செப்டுக்குள்ளே வந்தாச்சுன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தது கான்செப்ட் இல்லையா சார்னு கேட்காதீங்க. அது 50% நான் அங்கேயே சொல்லிட்டேன். ஓகே, 50 இல்லை 75% நான் சொல்லிட்டேன். ஓகே, இப்போ நீங்கள் தான் சொல்லணும். கெப்பாசிட்டர் ஓகே, நான் ஆல்டர்னேட்டிங் சோர்ஸில் வச்சாச்சு, ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜில் வச்சுட்டேன். ஸ்விட்ச் ஆன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இப்போ என்ன ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். பொலாரிட்டி மாறும் சார். ஒரு சிலருக்கு இப்போவே தெரிஞ்சிருக்கும் என்ன நடக்கும் அப்படின்றது. ஓகே, ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம். பாருங்கள், பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்குது. இங்கே என்ன பார்த்தோம், இப்போ அதுதான் இப்போ இங்கேயே நடக்கும். நான் ஸ்விட்ச் ஆன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு சார்ஜஸ் எல்லாமே சார்ஜிங்னால இந்த பிளேட் ஃபுல்லாக பாசிட்டிவ், கரெக்டாக பாசிட்டிவாக இருக்கனால இந்த பிளேட் ஃபுல்லாக பாசிட்டிவ் சார்ஜஸ் இருக்குது. இங்கே நெகட்டிவ் இருக்கனால இந்த பிளேட் ஃபுல்லாக நெகட்டிவ் சார்ஜஸ் இருக்குது. அது எப்படி போகுதுன்றதை சொல்லி கொடுத்துட்டேன் புரிகிற மாதிரி. ரைட். வயரை கன்சிடர் பண்ண வேணாம், நியூட்ரல்னு சொல்லிட்டேன். இல்லை நீ வயரில் இருக்கக்கூடிய சார்ஜஸை நீ சேர்த்து கன்சிடர் பண்ணாலும் தப்பு இல்லை. ஆனால் வயரில் இருக்கக்கூடிய சார்ஜஸ் எல்லாமே இங்கே போய் ஸ்டோர் ஆகிற அளவுக்கு முதல்ல இந்த கெப்பாசிட்டர் இருக்கணும், அந்த கெப்பாசிட்டன்ஸ் கொள்ளளவு இருக்கணும்ல. அதுக்காக தான் நான் என்ன சொன்னேன்னா அந்த வயரை கன்சிடர் பண்ண வேணாம்னு சொல்லிட்டேன். ஸோ கன்ஃபியூஷன் வந்துடக்கூடாதுன்றதுனால சிம்பிளாக புரியும் ஸ்டூடெண்ட்ஸ் நான் என்ன சொல்கிறேன்னு. ரைட். இப்போ ஸ்விட்ச் ஆன் பண்ணோடனே பாசிட்டிவ் நெகட்டிவ் இப்படி இருக்குது. பொலாரிட்டி மாறும் சார், வர அடுத்தடுத்து போவோம். இப்போ ஸ்டார்டிங்கில் இப்படி இருக்குது ஆன் பண்ணோடனே. அப்போது இந்த பிளேட் எல்லாமே பாசிட்டிவ், இந்த பிளேட் எல்லாமே நெகட்டிவ். இதில் டவுட் இருக்காதா? சரி, கரண்ட்டோட டைரக்ஷன் இப்படி இருக்கும் சார். டவுட் இருக்காது சார். இது சரி, பாசிட்டிவ் டு நெகட்டிவ் கரண்ட் போகும் சார். அடுத்த செகண்டுக்கு எப்படி மாறும், இது நெகட்டிவ் இது பாசிட்டிவ், கரெக்டாக?
ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ்ப்பா, கண்டிப்பாக மாறும்ல. அப்போ என்ன ஆகும், இந்த பிளேட்டு ஃபுல்லாக பாசிட்டிவ், அவ்வளோதான். ஓகே, இந்த பிளேட் ஃபுல்லாக பாசிட்டிவ், இந்த பிளேட் ஃபுல்லாக நெகட்டிவ். ஸ்டூடெண்ட்ஸ் புரியுதா? இந்த பிளேட் ஃபுல்லாக இப்போ பாசிட்டிவ் ஆயிடுச்சு, இந்த பிளேட் ஃபுல்லாக நெகட்டிவ் ஆயிடுச்சு. அதே ப்ராசஸ் தான் ஆகிருக்கு. அதாவது இந்த பாசிட்டிவ் ஃபுல்லாக மறுபடியும் வந்து இங்கே வந்துருச்சு, நெகட்டிவ் ஃபுல்லாக அப்படியே இங்கே வந்து இங்கே வந்துருச்சு. ஓகே, சார்ஜிங் இங்கே இந்த இடத்துல சார்ஜிங் நடக்குமா சார்? ஆமாம், சார்ஜிங்னால தானே ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் நெகட்டிவ் ஆச்சு. சார்ஜிங்கும் நடக்கும், டிஸ்சார்ஜிங்கும் நடக்கும். டிஸ்சார்ஜிங் சார் என்ன சார் டிஸ்சார்ஜிங்ப்பா? ஒன்றும் இல்லைப்பா, அது சார் அது என்ன சார், அது ஒரு பெரிய ப்ராசஸாக சார்? இது மாதிரினா ஒன்றும் கிடையாதுப்பா, ஒன்றுமே கிடையாது. இப்போது ஃபுல்லாக பாசிட்டிவ் இருந்ததா, நெகட்டிவ் இருந்ததா, ஸ்டார்டிங்கில் பாசிட்டிவ் நெகட்டிவில். இப்போது எனக்கு இந்த டெர்மினல் நெகட்டிவாகவும் இது பாசிட்டிவாகவும் மாறும்போது எனக்கு நம்ம ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகுதுல்ல, பொலாரிட்டி மாறுது. மாறும்போது இந்த பிளேட்டில் இருக்கக்கூடிய சார்ஜ் எல்லாமே டக் 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 டக்னு ரெடியூஸ் ஆகும், சார்ஜஸ் குறையும். குறைஞ்சிக்கிட்டே இருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரான் எல்லாம் இங்கே வரும். இது இப்படியே இந்த சைட் போயிட்டுருக்கோம், பாசிட்டிவெல்லாம் அதை நோக்கி ஓடும், ஹெல்ப் பண்ணும்ல சோர்ஸு கிராஸ் பண்ணுறதுக்கு. அப்போ அங்கே இருக்கக்கூடிய நெகட்டிவ் எல்லாம் இங்கே வரும், இங்கே இருக்கக்கூடிய பாசிட்டிவ் எல்லாம் அங்கே போகும். அப்படியே இது வந்து சைமல்டேனியஸாக நடக்கும்னு சொல்லலாம். இந்த பிளேட்டில் இருக்கக்கூடிய சார்ஜஸ்லாம் அங்கே போகும், அந்த பிளேட்டில் இருக்கக்கூடிய சார்ஜஸ்லாம் இங்கே நியூட்ரல் ஆக்கணும்ல. கெப்பாசிட்டர் அந்த 2 பிளேட்டில் இருக்கக்கூடிய சார்ஜஸை நம்ம நியூட்ரலுக்கு கொண்டு வரணும். ஸோ அது வரைக்கும் எனக்கு இந்த மாதிரி இருக்கும். ஸோ அப்போது பொலாரிட்டி மாறினோடனே எனக்கு இதெல்லாம் நெகட்டிவாக மாறிடும். ஸோ இதெல்லாம் பாசிட்டிவ்க்கு வந்துடும். எப்படி பார்த்தாலும் இங்கே இருக்க சார்ஜ்லாம் அங்கே போய்டும், அங்கே இருக்க சார்ஜ்லாம் இங்கே வந்துடும். தருதா? பாசிட்டிவ் எல்லாமே அங்கே போய்டும், நெகட்டிவ் எல்லாம் இங்கே வந்துடும். இதுதான் டிஸ்சார்ஜிங் சொல்லுவோம்ப்பா. இவ்வளோ தான் மேட்ரு. ஓகே, டிஸ்சார்ஜிங் மீன்ஸ் சார்ஜஸ் ரெடியூஸ் ஆகுதுல்ல. ரெடியூஸ் ஆகும்போது எனக்கு அங்கே பேலன்ஸ் மிஸ் ஆகுதுல்ல, கூட குறைய இருக்கும்ல, அதுதான் டிஸ்சார்ஜிங். புரியுதா? புரியும் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சார்ஜஸ் குறைஞ்சிட்டு தான் கூடுது, அதை நோட் பண்ணிக்கிறோம். ஏன்னா இப்போ பாசிட்டிவ் இங்கே ஃபுல்லாக இருக்குது, நெகட்டிவ் இங்கே ஃபுல்லாக இருக்குது அப்படின்றப்போ பாசிட்டிவ் எல்லாம் வெளியே வந்துக்கிட்டே இருக்கும், நெகட்டிவ் எல்லாம் உள்ளே போய்கிட்டே இருக்கும். புரியுதா? பொலாரிட்டி மாறும்போது, நெகட்டிவ் பாசிட்டிவாக மாறும்போது புரியும். இதுதான் நம்ம அந்த குறையுதில்ல, அதுதான் டிஸ்சார்ஜிங் சொல்கிறோம். சிம்பிளாக ஞாபகம் வச்சுங்க, இவ்வளோ தான். இப்போ ஏசியை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்குது, கெப்பாசிட்டரில் சார்ஜிங்கும் நடக்குது, டிஸ்சார்ஜிங்கும் நடக்குது. புரிஞ்சுக்க முடியும், ரைட்டா? சார், எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் பாசிட்டிவ் டு நெகட்டிவ். இப்போ இந்த டெர்மினல் பாசிட்டிவ், இந்த டெர்மினல் நெகட்டிவ் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் பாசிட்டிவ் டு நெகட்டிவாக இருந்திருக்கும். கரெக்டாக? அது தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. அப்போது இப்போது இந்த டெர்மினல் இந்த டெர்மினல் இப்போ நெகட்டிவாகவும் இந்த டெர்மினல் பாசிட்டிவாகவும் மாறிடுச்சு. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷனும் மாறுமா சார்னு கேட்டால் ஆமாம், கண்டிப்பாக மாறும். கரண்ட்டோட டைரக்ஷன் மாறுதில்ல, இது பாசிட்டிவாக இது நெகட்டிவாக இருக்கும்போது கரண்ட்டோட டைரக்ஷன் இப்படி இருந்துச்சு, இப்போது என்ன ஆயிடுச்சு, பாசிட்டிவ் இந்த சைடு வந்துருச்சு. அப்போ கரண்ட்டோட டைரக்ஷன் எப்படி இருக்கும், இப்படி இருக்கும். கரண்ட்டோட டைரக்ஷன் எந்த பக்கம் இருக்குதோ அங்கே பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும், ஆப்போசிட்டில் நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும். பாசிட்டிவ் டு நெகட்டிவ் எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் பேசிக் தெரிஞ்சதுன்னா ஈஸி ஸ்டூடெண்ட். இப்போ புரியுதா? சார்ஜிங்கும் நடக்கும், டிஸ்சார்ஜிங்கும் நடக்கும். அப்போது நம்ம வோல்டேஜை தான் ஆன் பண்ணுறோம், பொலாரிட்டி மாறுது, பாசிட்டிவ் நெகட்டிவ், நெகட்டிவ் பாசிட்டிவ் மாறுது. எங்கே ஏசியில் தெரிஞ்சுக்கோங்க. பொலாரிட்டி மாறும்போது கரண்ட்டோட டைரக்ஷன் ஆட்டோமேட்டிக்காக மாறும். 2 வீடியோ அதான் பார்த்துட்ருக்கோம். கரண்ட்டோட டைரக்ஷன் மாறும். கரண்ட்டோட டைரக்ஷன் மாறதால் நம்ம வச்சுருக்கக்கூடிய பொருள் என்னது, கெப்பாசிட்டர். உள்ளே போய் உட்கார்ற அந்த சார்ஜஸும் மாறுது. உள்ளே போய் உட்காரதில் அதை அக்குமுலேஷன் சொல்லுவோம். ஓகே, அக்குமுலேட் ஆகக்கூடிய சார்ஜஸும் மாறுது. பாசிட்டிவ் நெகட்டிவாக இருந்தது, பொலாரிட்டி மாறும்போது இங்கே நெகட்டிவ் அங்கே பாசிட்டிவாகவும் மாறுது. மறுபடியும் என்ன ஆகும், மறுபடியும் இது பாசிட்டிவ் வந்துடும், இது நெகட்டிவ் வந்துடும். சார் இப்போ என்ன சார் நடக்கும், என்ன கேள்வி இது? நானாக சொல்லணும்? கரண்ட்டோட டைரக்ஷன் இப்படி இருக்கும், பாசிட்டிவ் டு நெகட்டிவ். அப்போது உள்ளே இருக்கக்கூடிய அந்த அக்குமுலேட் ஆகக்கூடிய சார்ஜஸ் நீங்கள் தான் சொல்லணும். இங்கே ஃபுல்லாக பாசிட்டிவ் ஆகிடும், இங்கே ஃபுல்லாக நெகட்டிவ் ஆகிடும். கரெக்டு தானே? இப்போ அங்கே இருக்கக்கூடிய சார்ஜஸ்லாம் அப்படியே குறைஞ்சி இந்த சைடு கூடும். இது குறையும் போதே குறைய விடாது. இந்த பிளேட் என்ன பண்ணும், அதை டேலி பண்ணுறதுக்கு இங்கே இருக்க சார்ஜஸ் அனுப்பும்ல, அதுதான் டிஸ்சார்ஜிங் சொல்கிறேன். வேறு ஒன்றும் இல்லை, ஒன்றுமே இல்லை. பொறுமையாக பாருங்கள், புரியும். அப்போ அப்படி உள்ளே போயிட்டு அதை பேலன்ஸ் பண்ணி அங்கெல்லாம் வந்துடுது இல்லை சார்ஜஸ். புரியுதா? இப்போ இங்கே இருக்கக்கூடிய பாசிட்டிவ் சார்ஜ் எல்லாம் இப்போ இங்கே வந்துருச்சு. ஏன்னா இப்போ இங்கே இருக்கக்கூடிய சார்ஜஸ் ஒன்று ஒன்றா பாசிட்டிவ் கிளம்பும்போது இந்த பிளேட்டில் இருக்கக்கூடிய சார்ஜஸ் வந்து அதை நியூட்ரலைஸ் பண்ண ட்ரை பண்ணோம். இங்கே இருக்கக்கூடிய சார்ஜஸ் அனுப்பிக்கிட்டே இருக்கும், குறைய விடாது. அந்த பிளேட்டை குறைய விடாது.
இங்கே எத்தனை பேர் இருக்கானோ அத்தனை பேரும் இங்கே இருக்கணும். புரியுதா? அதுதான் நம்ம டிஸ்சார்ஜிங் ஆகிட்டு மறுபடியும் சார்ஜ் ஆகுது அந்த மாதிரி சொல்கிறோம். குறைஞ்சிக்கிட்டே இருக்கும்போது கூட்டிகிட்டே டிஸ்சார்ஜிங்கும் நடக்குது, சார்ஜிங்கும் நடக்குது. ரொம்ப முக்கியம் ஏசியில் டிஸ்சார்ஜிங் சார்ஜிங். அப்படி நடக்கும்போது எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் மாறுமா? இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் இப்படி இருக்குது, பாசிட்டிவ் டு நெகட்டிவ். அப்போது நான் பொலாரிட்டியை மாற்றும் போது கரண்ட்டோட டைரக்ஷன் மாறுது, சார்ஜோட அக்குமுலேஷன் மாறுது, சார்ஜ் உள்ளே போய் உட்கார்றதும் மாறுது. அது உட்கார்றது மாறுறதுனால எனக்கு உள்ள வரைக்கும் அது எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் வரைக்கும் மாறுது. புரியுதா? இப்போது இதில் ஏதாவது டவுட் இருக்கும். சரி சார், இங்கே டை எலக்ட்ரிக்னு ஏதோ ஒன்று சொன்னீங்களே, அதனால இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு ஏதாவது பாதிக்கப்படுமா? ஏன்னா அந்த பிளேட்டுக்குள்ளே தானே இருக்குது, இன் பிட்வீன் த பிளேட்ஸ் இந்த மாதிரி 2 பிளேட்டுக்கு நடுவில் தான் ஏதோ சம் டை எலக்ட்ரிக் வைக்கிறோன்னு வச்சுப்போம். சும்மா இந்த மாதிரி சும்மா ரஃபாக வரைகிறேன். ஓகே, இந்த மாதிரி இருக்குன்னா ஒரு மாதிரி நான் ஒட்டி வச்சுருக்கேன். அந்த 2 பிளேட்ஸுக்கும் நடுவில் ஒரு டை எலக்ட்ரிக். இப்போ இந்த டெஸ்டர் மாதிரி அப்படி வச்சுப்போம். உள்ளே இப்படி எலக்ட்ரிக் ஃபீல்டு போகுது, கரெக்டாக? ஓகே, இதுக்கேற்ற மாதிரி இருக்கட்டும். எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்படி போகுது, பாசிட்டிவ் நெகட்டிவ். நல்லா தெரிஞ்சுக்கோ, நம்ம வைக்கக்கூடிய அந்த டை எலக்ட்ரிக்குக்கும் உள்ள பாசிட்டிவும் இருக்கும், நெகட்டிவும் இருக்கும். 2 பிளேட்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த டை எலக்ட்ரிக் பற்றி சொல்கிறேன். கொஞ்சம் பெருசாக வரைஞ்சிருக்கேன். ஓகே, ஒட்டி தான் இருக்கும். ஸோ பார்த்துக்கோங்க. அப்போது இப்படி இருக்க எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னா இந்த டை எலக்ட்ரிக்குள்ளேயும் எனக்கு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும், நெகட்டிவ் சார்ஜும் இருக்கும். இப்போது வரக்கூடிய அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்படி இருக்குது, பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ், கரெக்டாக? எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன். அப்போது அதுக்கேற்ற மாதிரி இந்த டை எலக்ட்ரிக் மெட்டீரியலுக்கு உள்ளே இருக்கக்கூடிய சார்ஜஸ் அலைன் ஆகிடும். ஓகே, அதுக்கேற்ற மாதிரி தன்னை மாற்றிக்கும், அரேஞ்ச் பண்ணிக்கும் தன்னுடைய இடத்த. பாருங்கள், இது பாசிட்டிவா, இதுக்குள்ளே பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்குன்னு சொன்னேன்னா, இப்போ இது என்ன பண்ணுன்னா இந்த சர்ஃபேஸ் பக்கத்தில் ஃபுல்லாக நெகட்டிவ் சார்ஜ் இருக்க மாதிரி பார்த்துக்கும், இந்த சர்ஃபேஸ் பக்கத்தில் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்க மாதிரி பார்த்துக்கும். தன்னோட அலைன்மெண்ட், தன்னோட அந்த சார்ஜஸோட அரேஞ்ச்மெண்ட்டை அதுவே அதுக்கேற்ற மாதிரி எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ஏற்ற மாதிரி தன்னை தகவமைச்சிக்கும், அதுக்கேற்ற மாதிரி தன்னை அட்ஜஸ்ட் பண்ணிக்கும் டை எலக்ட்ரிக். அதனால் டை எலக்ட்ரிக் வச்சாலும் வைக்கலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நமக்கு ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜில் நம்ம ஒரு கெப்பாசிட்டர் வச்சோம் அப்படின்னா கரண்ட்டோட பொலாரிட்டி மாறுது, வோல்டேஜோட பொலாரிட்டி மாறுறதுனால கரண்ட்டோட டைரக்ஷன் மாறுது. கரண்ட்டோட டைரக்ஷன் மாறுறதால இந்த பிளேட்ஸுக்கு உள்ளே உட்காரக்கூடிய அந்த சார்ஜஸ் மாறுது. இப்போ சேஞ்சிங் மாறிக்கிட்டே இருக்குது. அப்படி மாறுறதால உள்ள இன்பிட்வீன் பிளேட்ஸுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷனும் மாறுதுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, இப்போ இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா? இந்த பொலாரிட்டி மாறுறது ஒரு செகண்டுக்கு, இது ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், ஒரு செகண்டுக்கு 120 தடவை மாறும். எது? வோல்டேஜோட பொலாரிட்டி. ஒரு செகண்டுக்கு ப்ளஸ்ஸு மைனஸு 120 தடவை 120 டைம்ஸ் சேஞ்ச் ஆகும். அப்படின்னா இந்த ப்ராசஸ் எவ்வளோ ஸ்பீடாக நடக்குன்றதை நீங்களே யோசித்து பார்த்துக்கோங்க. பாசிட்டிவ் நெகட்டிவ், டக்குன்னு பாசிட்டிவ் நெகட்டிவ் மாறிடும், டக்குன்னு மாறும்போது டக்குன்னு மாறும், எல்லாமே மாறும், உள்ள எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் வரைக்கும் மாறும். ஓகே, சரி சார், லாஸ்ட் வீடியோலாம் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்னு ஏதோ சொன்னீங்களே இண்டக்டரில், இங்கெல்லாம் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இருக்காதா சார் நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கேட்பீங்கல்ல, டவுட் வந்திருக்கும். அது எப்படி இல்லாமல் இருக்கும்? ஆல்டர்னேட்டிங் கரண்ட் எங்கெல்லாம் இருக்காரோ அங்கெல்லாம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் இருக்குமே. இந்த கெப்பாசிட்டரை சுற்றி கட்டாயம் இருக்கும். ஃப்ளக்ஸ் மாறிக்கிட்டே, ஏன்னா ஆல்டர்னேட்டிங் கரண்ட் கொடுக்குறோம் வெளியில். கெப்பாசிட்டர் இப்படி இருக்குன்னா ஃபுல்லாக அப்படி மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் அப்படி போக வர அப்படி இருக்க தான் செய்யும். அப்போ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இருந்ததுன்னா அங்கே யார் இருப்பா? மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் மாறுச்சுன்னா அங்கே யார் வருவா? சொல்லுங்கள். இஎம்எஃப். சூப்பர், அவ்வளோதான். இந்த இஎம்எஃப் எப்படி இருக்கும்? மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை அப்போஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை மட்டுமா தான் அப்போஸ் பண்ணும்? கரண்ட்டு, வோல்டேஜ் எல்லாத்தையும் அப்போஸ் பண்ணும். ஆப்போசிட், எதிர்க்கும், தடுக்கும், அந்த மாதிரின்னு வச்சுப்போமே. ஸோ இப்போ இஎம்எஃப் அப்போஸ் பண்ணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ 4th சாப்டர் வச்சு சொல்லணும்னா கண்டிப்பாக ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டு உள்ளே போகிறனால இந்த கெப்பாசிட்டருக்கு வெளியில் ஃபுல்லாக மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இருக்கும். மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் மாறனால இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும். ஓகே சார், டை எலக்ட்ரிக்னு ஒன்று வச்சிங்க, அலைன்மெண்ட் ஆகும்னு சொன்னீங்க, கரண்ட் எப்படி சார் உள்ளே போகும் அப்படின்னு உங்களுக்கு கேள்வி வரேன். ஏன்னா டை எலக்ட்ரிக் தானே சார், எப்படி சார் கரண்ட் உள்ளே போகும்னா நமக்கு 5th சாப்டர்னு ஒரு சாப்டர் இருக்குது. சரி, அந்த சாப்டர் பார்க்குறதுக்கு முன்னாடி நான் இங்கே சஸ்பென்ஸை உடைக்கணும்னா உடச்சிட்றேன், ஒன்றும் பிரச்சனை, பெரிய சஸ்பென்ஸ்லாம் இல்லை ஸ்டூடெண்ட்ஸ். மேக்ஸ்வெல்ன்ற ஒருத்தர் என்ன பண்ணாருன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்கிறார், இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அது அங்கேயும் கெப்பாசிட்டர் வச்சு தான் பார்ப்போம், அதை நான் இங்கேயே கூட சொல்லிடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை.
எங்கெல்லாம் டைம் வேரிங் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கோ நல்லா பாருங்கள், பொறுமையாக பாருங்கள். டைம் வேரிங் எலக்ட்ரிக் ஃபீல்டு எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் மாறுதா, ப்ளஸ் மைனஸ், அங்கே ப்ளஸ் மைனஸ், அப்போ இப்படியும் போகுது அப்படியும் வருது, இப்படியும் போகுது அப்படியும் வருது. எங்கெல்லாம் எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் இப்படி எப்படி மாறுதோ, பொலாரிட்டி மாறும்போது எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷனும் மாறும்னு சொல்லிட்டேன் நான் முன்னாடியே. எங்கெல்லாம் டைம் வேரிங் எலக்ட்ரிக் ஃபீல்டு மாறுதோ அங்கே உள்ள அந்த இன்பிட்வீன் பிளேட்ஸ்குள்ளே தானே எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது, கரெக்டாக? இந்த மாதிரி எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு மாறனால எனக்கு உள்ள ஒரு கரண்ட் இருக்குன்னு சொல்லியிருப்பார். அந்த கரண்ட் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்னு சொல்லியிருப்பார் ஸ்டூடெண்ட்ஸ். ஐடி, டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட். நம்ம அதை அங்கே டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போது சொல்லுங்கள், இங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டேன். இந்த செட்டப் கரண்ட் இருக்குமா இருக்காதா? கண்டிப்பாக பார்க்கும்போது தருதா, வெளியில் ஒரு கரண்ட்டு உள்ளே இருக்க ஒரு கரண்ட். அப்போது வெளியில் ஒரு கரண்ட்டை நம்ம என்ன சொல்லுவோம், கண்டக்டிவ் கரண்ட் இல்லை கண்டக்ஷன் கரண்ட்னு சொல்லுவோம், ப்ளஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட். இது ரெண்டுத்தையும் சேர்த்தோன்னா நமக்கு டோட்டல் கரண்ட் கிடைக்கும். இதுதான் மேக்ஸ்வெல் சொல்லியிருப்பாரு அங்கே, அவ்வளோதான். ஓகே, உள்ளேயும் நமக்கு கரண்ட் இருக்கும், டைம் வேரிங் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கிறனால. ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் இருக்கும். ஸோ அதனால் இன்னும் கண்டிப்பாக எலக்ட்ரிக் ஃபீல்டு மாறுறப்போ எனக்கு கரண்ட் இருக்கும். சார் இப்போ இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகாது சார். நீங்கள் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் மாறுறதால இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகுதுன்னு சொன்னாலும் சரி, எலக்ட்ரிக் ஃபீல்டு டைம் வேரிங் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கனால எனக்கு இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகுதுன்னு சொன்னாலும் சரி, போத் ஆர் சேம், தப்பே கிடையாது. அதான் கரண்ட் இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகுதுன்னா கரண்ட் இருக்கும் தானே. நான் தான் கரண்ட்டே இருக்குன்னு சொல்லிட்டேன், டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட். நான் அப்புறம் என்ன இஎம்எஃப் இருக்காதுன்னு என்ன நிச்சயம் புரிஞ்சுக்க முடியும், ரைட்டா? ஓகே, கிளியர் கட்டாக பக்காவாக புரிஞ்சிருக்குன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ இன்கேஸ் புரியலன்னா கமெண்ட் செக்ஷனில் உங்களோட டவுட்ஸை மறக்காமல் கேளுங்க. ஓகே, ஸோ இப்போ இது நம்ம பார்த்தாச்சு. வேறு என்ன சொல்லணும், இஎம்எஃப், ஐடி, டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் எல்லாத்தையுமே சொல்லியா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே, நம்ம இப்போது டெரிவேஷனுக்குள்ளே போகலாமா? இப்போது இது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும், ரைட் ஸ்டூடெண்ட்ஸ்? சாரி, வீடியோ கொஞ்சம் கட் ஆகிடுச்சு. ஓகே, நம்ம இங்கே சொன்னல டைம் வேரிங் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது. எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்படியும் இருக்கும் அப்படியும் இருக்கும். ஸோ இந்த சைடும் போகும் பார்த்தோம்ல நம்ம. ஸோ இந்த டைரக்ஷன்லேயும் இருக்கும், அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்லையும் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். அந்த மாதிரி டைம் வேரிங் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்க இடத்துல நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் இருக்குது அப்படின்றத பார்த்தோமா? அப்போ அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் வந்து எப்படி அந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட், அதாவது இந்த டைம் வேரிங் எலக்ட்ரிக் ஃபீல்டு எனக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் அப்படின்னு மேக்ஸ்வெல் சொன்னார். சார் இப்போ இதை கரண்ட்னு சொல்றீங்களே, இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு அந்த மாதிரி மாறி மாறி இருக்கும்போது கரண்ட்னு சொல்றீங்களே, இங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டு உள்ள இருக்குமா சார்னு கேட்டிங்கன்னா இருக்கும். மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ், பெர்பெண்டிகுலராக. அதை நம்ம அங்கே டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, பிளேட்ஸுக்கு கெப்பாசிட்டருக்கு வெளியில் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இருக்கும். ஓகே, இப்போ உள்ளேயும் மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கும். இது வரைக்கும் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம இந்த சாப்டர் 4th சாப்டர்ல கெப்பாசிட்டருக்கு வெளியில, ஓகே, இந்த செட்டப் கெப்பாசிட்டர் இதை நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஆல்டர்னேட்டிங் சோர்ஸ்ல கனெக்ட் பண்ணிருக்கோம். அப்போ எனக்கு கரண்ட், ஓகே, இந்த அல்டர்னேட்டிங் கரண்ட் இப்படி மாறிக்கிட்டே இருக்கனால எனக்கு இந்த கெப்பாசிட்டரை சுற்றி மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் மாறுது. மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் மாறுறதுனால, புரியுதா, மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் தானே மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸும் மாறிக்கிட்டே இருக்கனால இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகுது. அந்த இஎம்எஃப் பாத்தீங்கன்னா ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கு. ஓகே, புரியும். இந்த சாப்டர் பொறுத்தவரைக்கும் நம்ம இப்படி சொல்லலாம், தப்பு இல்லை. உள்ளேயும் எலக்ட்ரிக் ஃபீல்டு மாறினாலே இஎம்எஃப் மாறுது அப்படின்னு, சாரி, இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகுதுன்னு சொல்லலாம். அதான் கரண்ட்னே சொல்லியாச்சு. அப்போ அங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டு இஎம்எஃப் எல்லாமே இருக்கும் தானே. இது நம்ம 5th சாப்டர்ல பேசுவோம் ஸ்டூடெண்ட்ஸ். இது தெரிஞ்சா போதும். இன்னும் நம்ம அந்த 5th சாப்டர் நடத்தல, அங்க பார்க்கும்போது இன்னுமே நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நான் சொல்றேன். ஓகே, ரைட். இப்போ இங்க நம்ம ஒரு கெப்பாசிட்டரை ஏசி சோர்ஸ்ல கனெக்ட் பண்ணி என்னென்ன நடக்கும் அப்படின்றத பார்த்தோம். ஓகே, பொலாரிட்டி மாறுது, வோல்டேஜோட பொலாரிட்டி மாறிச்சு, கரண்டோட டைரக்ஷன் மாறிச்சு, சார்ஜோட அக்குமுலேஷனும் அதுக்கேற்ற மாதிரி மாறிச்சு, உள்ள இருக்க எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷனும் அதுக்கேற்ற மாதிரி மாறிச்சு. அதை நம்ம கரண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்னு சொல்லியாச்சு, அங்க இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும்னு சொல்லியாச்சு, மேக்னெட்டிக் ஃபீல்டும் பெர்பெண்டிகுலரா இருக்குன்றதையும் சொல்லியாச்சு. இப்போ நம்ம டெரிவேஷனுக்கு போவோம். சரி, ஓகே, இதை எப்படி டெரிவேட் பண்ணலாம்? நம்ம கொடுக்கக்கூடிய அப்ளைடு வோல்டேஜ் V ஈக்குவல் டு Vm sin ஒமேகா t. 2 வீடியோ இதான் பார்த்துட்டு, அதுக்கு முன்னாடி கூட பார்த்துருக்கோம். I கரண்ட் எப்படி இருக்கும், ரிலேஷன் பார்க்கணும்ல, வோல்டேஜும் கரண்ட்டுமான ரிலேஷன். அப்ப I ஈக்குவல் டு எப்படி இருக்கணும், Im sin ஒமேகா t இப்படி வரணும். பார்ப்போம் வருதா இல்லையான்னு சொல்லிட்டு. அதாவது இந்த ஆங்கிள் ஏதாவது மாறுதா, ஒமேகா டி இருக்குல்ல, இவர் ஏதாவது கண்டிப்பா மாறுவார், மாறாம இருக்க மாட்டார்ல. ஓகே, ரைட். இப்போ இது சொல்லிட்டோம், இது எப்படி மாறுது, இது என்ன வருதுன்றதை நம்ம செக் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி நம்ம வச்சிருக்கக்கூடிய இந்த கெப்பாசிட்டர் கரெக்டா, நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல படிச்சுதான், வேற ஒண்ணும் இல்லை. Q டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு B. பொட்டன்ஷியல் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா
உள்ள ஸ்டோர் ஆகக்கூடிய அந்த சார்ஜஸும் இன்க்ரீஸ் ஆகும். குறிப்பா நம்ம டைஎலக்ட்ரிக் வைக்கிறோம்ல, டைஎலக்ட்ரிக் வைக்கிறோம். அந்த டைஎலக்ட்ரிக் வைக்கிறதுனால தான் அந்த இந்த பிளேட்ஸ் வந்து சார்ஜஸை ஸ்டோர் பண்ணக்கூடிய அந்த வேலையை குறிப்பா பார்க்குது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். டைஎலக்ட்ரிக் அதுக்காக தான் வைக்கிறதே மெயினா. ஓகே ரைட். அந்த டைஎலக்ட்ரிக் இருக்கிறதுனால அந்த கரண்ட் ஃப்ளோலாம் பாதிக்கப்படாது. டிசியை கெப்பாசிட்டர் பிளாக் பண்ணுச்சு, ஏசியை கெப்பாசிட்டர் அலோவ் பண்ணுச்சு. இப்பதான் பார்த்தோம் கரெக்டா டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்னு சொல்லிட்டு பார்த்தோம். அப்போ நம்ம வெளியில இருந்து அந்த செட்டப்பை பார்க்கும்போது கரண்ட் இல்லைன்னே சொல்ல முடியாது, கரண்ட் ஃப்ளோ ஆகுதுன்னு தான் சொல்லணும். டைஎலக்ட்ரிக் மெட்டீரியல் இருந்தாலும் அந்த மெட்டீரியலுக்குள்ள இருக்கக்கூடிய சார்ஜஸ் அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ஏற்ற மாதிரி அலைன் ஆகிறனால கரண்ட் நமக்கு வந்து இருக்குது. அவ்வளவுதான், சிம்பிள். ஓகே. இப்போ எனக்கு அந்த சார்ஜஸ் அப்போ கெப்பாசிட்டரோட அந்த பிளேட்ஸ்ல சார்ஜஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது பொட்டன்ஷியலும் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லலாம். இல்ல பொட்டன்ஷியல் இன்க்ரீஸ் ஆகும்போது சார்ஜஸும் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லலாம். இப்போ இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி எடுத்தோம் அப்படின்னா Q ஈக்குவல் டு CV சொல்லலாம். இந்த C என்ன? ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட். கெப்பாசிட்டன்ஸ் சொல்லலாம், நம்மள கொள்ளளவு, அதுக்குள்ள எவ்வளவு சார்ஜ் வைக்க முடியும் அப்படின்னு சொல்றது அந்த கெப்பாசிட்டன்ஸ். அப்ப இதுல இருந்து C எப்படி சொல்லலாம்? Q/V ன்னு சொல்லலாம். V எப்படி சொல்லலாம்? Q/C ன்னு சொல்லலாம். கரெக்டா? இப்போ நம்ம இந்த V தான் பார்க்க போறோம் ஸ்டூடண்ட்ஸ். ஓகே, நல்லா பாருங்க. C வந்து இருக்கு, C க்கு பக்கத்துல V மல்டிப்ளைல இருக்கனால அந்த சைடு போகும்போது டிவைட் ஆகுது. V க்கு பக்கத்துல C மல்டிப்ளைல இருக்கு, அந்த சைடு போகும்போது C டிவைட் ஆகும். புரியும்? பேசிக் மேத்ஸ். இப்போ நம்ம எதை எடுத்துக்க போறோம்? பொட்டன்ஷியல் நம்ம கொடுக்கறதும் ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ் V தான் கொடுக்குறோம். ஸோ அதனால இந்த V எடுத்துப்போம். அப்போ கிர்ச்சாஃப் ரூல் இங்க எடுத்துட்டு வரலாமான்னா எடுத்துட்டு வரலாம். நீ கான்செப்டா போட்டாலும் சரி, கிர்ச்சாஃப் ரூல் வச்சு போட்டாலும் சரி, சிம்பிள். கான்செப்டா சொல்லணும்னா நான் கொடுக்கக்கூடிய வோல்டேஜ் ஏற்ற மாதிரி தான் இதுல இன்டியூஸ் ஆகக்கூடிய அந்த EMF இருக்கும், அந்த அளவு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் 50 வோல்ட் கொடுக்குறேன்னா அந்த 50 வோல்ட்டுக்கு ஏற்ற EMF தான் அங்க இன்டியூஸ் ஆகும். இது உங்களுக்கே தெரியும், கடந்த 2 வீடியோவும் அதெல்லாம் பார்க்கணும். அப்போ EMF ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கும், அதுவும் தெரியும். அப்போ அது எப்படி லாஜிக்கான எப்படி எழுதலாம்? V ஈக்குவல் டு இந்த EMF இருக்குல்ல, எழுதலாம். கெப்பாசிட்டர், மொத்த கெப்பாசிட்டரோட பொட்டன்ஷியல் V, புரியுதா? V. இந்த V என்ன அப்படியே ரீப்ளேஸ் பண்ணிட்டேன்னா எப்சிலான் EMF னு ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். ரெண்டுமே சேம் தான். செகண்ட் சாப்டர்ல நான் இந்த விஷயத்தை சொல்லியிருக்கேன். V என்ன அப்படி மாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இங்க பாருங்க, அப்போ வந்து இந்த V க்கு பதிலா நான் என்ன போட்டுக்கிறேன்? எப்சிலான் போட்டேன். எப்சிலானோட வேல்யூ வந்து Q/C. கரெக்டா? சோ அப்ப இது சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி கிர்ச்சாஃபோட ரூல் படி எழுதலாம்னு சொன்னல, அதே லைட்டா சொல்லிட்டேன். அதை போன வீடியோல சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். சொல்லிட்டேன், ஆமா, ஞாபகம் இருக்கா? சரி, இருந்தாலும் அப்படி சொல்லிடுறேன். கிர்ச்சாஃப் இங்க எழுதுறேன். கிர்ச்சாஃபோட லூப் ரூல் என்ன சொல்லுது? எனக்கு இந்த வோல்டேஜுக்கு அக்ராஸ் த பொட்டன்ஷியல் இருக்குல்ல, இதுவும் கெப்பாசிட்டரோட பொட்டன்ஷியலும் will be equal to 0. V plus epsilon will be equal to 0 ன்னு சொல்லுது. ஓகே, இதான் கிர்ச்சாஃபோட லூப் ரூல். பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் த வோல்டேஜ், பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் ஆர் பொட்டன்ஷியல் அக்ராஸ் த கெப்பாசிட்டர். புரியுதா? பொட்டன்ஷியல் ஆர் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் த வோல்டேஜ், potential or potential difference across the capacitor will be equal to 0. இவ்வளவுதான். இப்போ இது எப்படி எழுதலாம்? இல்லனா இப்படியும் எழுதலாம். போன வீடியோல சொல்லிருப்பேன். என்ன காரணம்? நல்லா பாருங்க ஸ்டூடண்ட்ஸ். இந்த எப்சிலானோட வேல்யூ இங்க எழுதுற பாருங்க. எப்சிலான் ஈக்குவல் டு Q/C. கரெக்ட்டா? இப்போ நான் என்ன பண்றேன்? எப்சிலான் ஈக்குவல் டு Q/C. இந்த Q/C டேர்மை நான் இங்கே மைனஸ் சொல்றேன்னு வச்சுக்கோங்க. மைனஸ் மீன்ஸ் இந்த EMF அப்போஸ் பண்ணதுல அதுதான் மைனஸ்ல சொல்றேன். ஓகே, ஆப்போசிட்டா மைனஸ். இங்க மைனஸ்ல சொல்லிட்டேன்னா இந்த இடத்துல நீ மைனஸ் போடணும்னு அவசியம் இல்லை, பிளஸ் போட்டா போதும். இன்கேஸ் இங்க நீ மைனஸ் போடலைன்னா இங்க கண்டிப்பா மைனஸ் போடணும். அதாவது இதுல இருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, ஏதாவது ஒரு இடத்துல EMF ஓட சைனை காட்டணும், ரொம்ப முக்கியம். அப்படி போட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும். பாருங்களேன், V equal to minus epsilon. இப்போ இங்க நீ பிளஸ் போட்ட, அப்ப அங்க என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணும். மைனஸ் அது எப்சிலானோட வேல்யூ என்ன? மைனஸ் Q/C. இப்போ மைனஸ் ஆஃப் மைனஸ் Q/C தானே வரும். மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆகும். V equal to epsilon. கரெக்டா வந்துருச்சா? இப்போ இங்க V equal to epsilon. இங்கே கரெக்டா வந்துருச்சு. கான்செப்ட் படி எப்படி வேணா போட்டுக்கங்க. வழியை சொல்லிட்டேன், இப்படி போடலாம்னு சொல்லிட்டு. மைனஸ் இங்க நீ மைனஸ் போட்டனா இங்க போட தேவையில்லை, கரெக்டா இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் இது புரிஞ்சிருக்கும். புரியலன்னா கொஞ்சம் பாஸ் பண்ணி பாருங்க. ஓகே, ரீமைண்ட் பண்ணி பாருங்க. நம்ம கான்செப்ட் படியே போலாம். ஓகே, V applied voltage Tm sin omega t equal to epsilon Q/C. இந்த இடத்துல நான் Q மட்டும் ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன்.
ஸ்மால் q, பிகாஸ் கேபிட்டல் q வந்து டோட்டல் சார்ஜ் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஸ்மால் சார்ஜ், ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பண்ணுவோம். ஏன்னா இன்ஸ்டன்டேனியஸ் வோல்டேஜோட வேல்யூ தானே இது, ரைட்டா? ரைட். q மட்டும் இப்போ எனக்கு வேணும்னா நான் c அந்த சைடு எடுத்து போகலாம். ஈக்குவேஷன் அடுத்த ஸ்டெப் அப்படி தான் சால்வ் பண்ணி ஆகணும். c vm வோல்டேஜ் மேக்ஸிமம் sin ஒமேகா t ஈக்குவல் டு q வருது. ஓகே, q உள்ள கரண்ட் போகுதுன்னு சொல்லிட்டேன், பிளஸ் மைனஸ் கரண்டோட டைரக்ஷன் எப்படி இருக்கும், இதுக்குள்ள பாசிட்டிவ், இதுக்குள்ள பாசிட்டிவ், இதுக்குள்ள நெகட்டிவ், உங்களுக்கே தெரியும், எல்லாம் பார்த்தாச்சு. qன்றது சார்ஜஸோட வேல்யூ தானே. அப்போ உள்ள போகக்கூடிய கரண்ட் dq by dt எழுதலாம் தானே, செகண்ட் சாப்டர்ல பார்த்துருக்கோம். இதனால ஒரு சின்ன ரீஃபர் எழுதலாமா ஸ்டூடெண்ட்ஸ்? எழுதலாம் தானே. இந்த ஈக்குவேஷன் 1 வச்சுக்கோங்க, இந்த ஈக்குவேஷன் 2 வச்சுக்கோங்க. நீங்க 1 எடுத்துட்டு வந்து 2ல சப்ஸ்டிட்யூட் பண்றீங்க. ஓகே, சப்ஸ்டிட்யூட் 1 in 2 அப்படி எழுதுங்க. சப்ஸ்டிட்யூட் 1 in 2 சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. ஏன் கரண்ட் எடுத்துட்டு இப்போ புரியுதா? கரண்டோட ஃபார்முலா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் சார்ஜ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ஓகே, இப்போ இந்த q க்கு ஏத்த மாதிரி தான் நம்ம இந்த வேல்யூ எழுதிருக்கோம். அதாவது இந்த q மாத்தி இருக்கோம்னு சொல்றோம். ஏன் நான் இப்போ கேபிட்டல்ல இருந்து ஸ்மாலுக்கு q மாத்தணும்ன்றது தெரியும், புரியும். பாருங்க, இப்போ சப்ஸ்டிட்யூட் பண்ணிவிடுங்க. i தான் கண்டுபிடிக்கணும், அதனால தான் i ல சப்ஸ்டிட்யூட் பண்றோம். ஓகே, ஓ i ஈக்குவல் டு d by dt. q ஓட வேல்யூ என்னது? cvm sin ஒமேகா t. ஓகே, இப்போ டிஃபரன்சியேஷன்ல இருக்குதானே, கான்ஸ்டன்ட் எல்லாத்தையும் வெளியே எடுக்கணும். அப்போ i ஈக்குவல் டு cvm வெளியே எடுத்துங்க. d by dt என்ன வரும்? sin ஒமேகா t. புரியுதா? ரைட். இப்போ டிஃபரன்சியேஷன் பண்ணணும் ஸ்டூடண்ட்ஸ், பொறுமையா பாருங்க, அவ்வளவுதான். sin ஒமேகா t டிஃபரன்சியேஷன் பண்ணா cos ஒமேகா t. கரெக்ட்டா? கரெக்ட்டா? sin ஒமேகா t டிஃபரன்சியேஷன் பண்ணா cos ஒமேகா t. sin ஒமேகா t டிஃபரன்சியேஷன் பண்ணா cos ஒமேகா t into ஒமேகா. அது i equal to cvm sin பண்ணா cos. கரெக்ட்டா? cos ஒமேகா t into ஒமேகா. நல்லா ஞாபகம் இருக்கும். டிஃபரன்சியேஷன்ல சரி இன்டகிரேஷன் லாஸ்ட் வீடியோல ஒமேகாவை டிவைட்ல எழுதணும். இங்க டிஃபரன்சியேஷன் பார்த்துட்டு இருக்கோம் கரண்ட் இருக்கனால. ஓகே, இப்போ இந்த ஒமேகாவை மல்டிப்ளை எழுதணும். ஒரு சிலர் அறிவாளி ஒமேகாவை மல்டிப்ளை பண்ணிடுவாங்க ஃப்ரீக்வன்சியை. பண்ணக்கூடாது. நீங்க என்ன பண்ணுங்க, ஓகே, ஒன் செகண்ட், நீங்க என்ன பண்ணுங்க, ஒமேகாவை மல்டிப்ளை எழுதிருங்க. நான் என்ன பண்றேன், இந்த சைடு எழுதிருக்கேனா, இப்போ நான் என்ன பண்றேன், இது இப்படி எழுதிக்கிறேன். ஓகே, சி ஒமேகா, சிக்கு பக்கத்தில் எழுதிருக்கோம், காரணம் இருக்கு, காஸ் ஒமேகா டி வருது. ஓகே, அங்க எழுதின ஒமேகாவை இங்க மல்டிப்ளை எழுதிருங்க, எல்லாம் ஒண்ணுதான். சரி, இப்போ நமக்கு கொடுத்த இன்புட் வோல்டேஜ் சைன் தெரியும், நமக்கு சைனசாய்டல் வேவ், சைன் வேவ் காஸ்ல இருக்கு. என்ன பண்ணலாம், ட்ரிக்னாமெட்ரி தான் எடுத்துட்டு வந்தாகணும். ஓகே, ஃபைன். அப்போ நம்ம இதை என்னன்னு எழுதலாம், காஸ் என்னன்னு ஃபர்ஸ்ட் எழுதலாம். காஸ் தீட்டாவை சைன் 90 மைனஸ் தீட்டான்னு எழுதலாம். அதே காஸ் தீட்டாவை சைன் 90 பிளஸ் தீட்டான்னு எழுதலாம். ரெண்டு விதமாகவும் எழுதலாம். நம்ம லாஸ்ட் வீடியோல sin 90 மைனஸ் தீட்டாவை தான் எடுத்துட்டு வந்திருப்போம். ஏன்னா காசு அங்க மைனஸ்ல இருந்திருக்கும். ஸோ லாஜிக்கா நம்ம டக்குனு மைனஸ் அந்த மாதிரி எடுத்துட்டு வந்துருக்கலாம். அப்படியே எடுத்துட்டு வரலாம், இல்ல கான்செப்டை பேஸ் பண்ணி எடுத்துட்டு வரலாம், தப்பே கிடையாது. இப்போ இது ரெண்டுத்துல எதை எடுக்கணும்னு ஒரு சிலருக்கு பயங்கர குழப்பா இருக்கும். கான்செப்ட்ல ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா ஈஸியா தட்டி தூக்கிட்டு போயிடுவீங்க. ஓகே, கொஞ்சம் கவனி. ஒரு சிலருக்கு இன்னும் டவுட் இருக்கும், ட்ரிக்னாமெட்ரியில சார் காஸ் தீட்டா sin 90 பிளஸ் தீட்டான்னு எழுதலாமா சார்? எழுதலாம். sin a cos b cos sin a cos b plus cos a sin b ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா இருக்குல்ல, அதை எடுத்துட்டு அந்த 90 டிகிரியோட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணி பாருங்க, காஸ் தீட்டா கிடைக்கும். ஓகே, அதுக்கெல்லாம் இப்போ டைம் இல்லை, உங்களுக்கு சொல்லிட்டேன் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்க பாத்துக்கோங்க. ரைட், இப்போ நம்ம எதை எடுக்கணும் அப்படின்னா கான்செப்ட் ஸ்டார்டிங்கே, அதனால தான் கான்செப்ட் அவ்வளோ எலாபரேட்டா நடத்துறேன். நமக்கு பேட்டரி மட்டும் வைக்கும்போது அங்க சார்ஜிங் நடந்தது டிசி, இங்க நம்ம ஏசியை பார்த்துட்டு இருக்கோம். அப்போ அங்க சார்ஜிங் டிஸ்சார்ஜிங் அப்படின்றதையும் சேர்ந்த மாதிரி, சார்ஜிங் அப்புறம் டிஸ்சார்ஜ் ஆகி அப்புறம் சார்ஜ் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் பார்க்குறோம். கரெக்டா கிளியரா பார்த்தோம், என்ன அப்படி என்ன ஏது எல்லாத்தையுமே பார்த்தோம். எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் வரைக்கும் பார்த்தோம். கரெக்டா? அப்போ இந்த இடத்துல நம்ம வோல்டேஜ் அப்படின்னு பேசும்போது அந்த கெப்பாசிட்டர்ல கரெக்டா வோல்டேஜ், இதுதான் வோல்டேஜ், பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாம் சேர்த்து தான் வோல்டேஜ். வோல்டேஜோட போலாரிட்டி அப்படின்னு சொல்றது என்ன, பாசிட்டிவ் டெர்மினலும் நெகட்டிவ் டெர்மினலும் மாறுறதா நம்ம போலாரிட்டி சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்றோம். அந்த போலாரிட்டினா அது ரெண்டுத்தையும் சேர்த்து. இப்போ வோல்டேஜ்னு சொல்லும்போது இங்க நம்ம எதை பார்க்குறோம், பாசிட்டிவையும் பார்க்குறோம் நெகட்டிவையும் பார்க்குறோம். ஒண்ணு கரண்ட் மட்டும் நம்ம பார்க்கும்போது எதை பார்ப்போம், குறிப்பா எலக்ட்ரான் மட்டும் பார்ப்போம், அதாவது நெகட்டிவ் மட்டும் பார்ப்போம் ஜெனரலா. கரெக்டா? இதை வச்சு அதை நீங்க எடுத்துடலாம். இப்போ
நான் ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டு இருந்தேன், எதுக்கு வளவலன்னு அவ்வளவு பெருசாலாம் பேசுறாங்க. இப்போ ஒருத்தர் வீன்ற ஒருத்தர் ஒரே டைம்ல 2 வேலையை பாக்குறாரு. அதே மாதிரி ஐன்ற ஒருத்தர் ஒரே டைம்ல ஒரு வேலையை பாக்குறாரு. இதுல எந்த வேலை ஈஸி அப்படி சொல்லி சார் கரண்ட் சார். ஆமா ஸ்டூடெண்ட்ஸ், கரண்ட் தான். கரண்ட் வந்து தன்னோட ஒர்க் ரொம்ப ஈஸின்னு வச்சுப்போம். இப்போ கரண்ட் பார்த்தோம்னா வெறும் எலக்ட்ரான் மட்டும் பார்த்தா போதும் இல்ல, வோல்டேஜ் பார்க்கும்போது தானே பாசிட்டிவும் போய் உட்காருது, நெகட்டிவும் போய் உட்காருது, ரெண்டுத்தையும் சேர்த்து இந்த வோல்டேஜ் பார்க்குது. கரெக்டா. அப்போ இதுல இருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, எனக்கு இங்க வோல்டேஜ் லேக் ஆகும்னு சொல்ல வரேன். நல்லா நோட் பண்ணிக்க, வோல்டேஜ் லேக் ஆகும். கரண்ட் அப்போ லீடிங்ல இருக்கும். ஹிண்ட் கொடுத்துட்டேன். கண்டிப்பா வோல்டேஜ் ஏன்னா லேக்ல இருக்கும். ஏன்னா பாசிட்டிவையும் பார்க்கணும், நெகட்டிவையும் பார்க்கணும், ரெண்டுத்தையும் பார்க்கணும். சின்ன ஏதாவது அந்த ஃபேஸ் ஆங்கிள், ஃபேஸ் டிஃபரன்ஸ், ஏதாவது ஒரு வித்தியாசம் கண்டிப்பா இருக்கும். சின்னதுலாம் இல்லை, நமக்கு தீட்டா என்னது 90 டிகிரி, மேக்ஸிமம் 90 டிகிரில இருக்கணும். எப்படி வோல்டேஜ் லேக் ஆகி இருக்கணும். இப்போ அப்படிதான் நம்ம எடுக்க போறோம். ஓகே, வோல்டேஜ் லேக், அதாவது ரெண்டு ஒர்க்கையும் பண்றதுனால நம்ம வோல்டேஜ் லேக்னு சொல்லியாச்சு. சரி, அதுக்கேற்ற மாதிரி எந்த ஈக்குவேஷன் இருக்கு பாருங்க. மேக்ஸ்ல ட்ரிக்னாமெட்ரில எந்த ஈக்குவேஷன் இருக்கு? 90 மைனஸ் தீட்டா எடுக்க முடியுமா? மைனஸ்னா குறைக்கிறது, என்னத்தை குறைக்கிறது? நம்ம கரண்ட்டை பார்த்துட்டு இருக்கோம். கரண்ட் லீடிங்கா? ஆமா லீடிங். அப்போ லீடிங்னா எப்படி நான் மைனஸ் எடுப்பேன்? இங்க V இருந்ததுன்னா வோல்டேஜ் லீடிங் சொல்லிட்டு நான் இங்க மைனஸ் எடுக்கலாம், பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஆனா நான் வச்சிருக்கிறது கரண்ட். இப்போ கரண்ட்டை வச்சு பார்க்கும்போது கரண்ட் லீடிங்னு சொல்லியாச்சு, வோல்டேஜ் தான் லேக். அப்போ நான் இங்க லேக்னா சாரி வோல்டேஜ் லேக்ல இருக்கு. அப்போ வோல்டேஜ் விட்டுரு, கரண்ட்டை மட்டும் பாரு. கரண்ட் எப்படி இருக்கு? லீடிங் இருக்கு. லீடிங்னா முன்னாடி இருக்கு. முன்னாடினா பிளஸ், பிளஸ்னா இவரு புரிஞ்சிருக்கும். நீங்க சப்ஸ்டிட் பண்ணுங்க, அவ்வளவுதான். புரியுதா? எப்படி எடுக்கணும்னு சொல்லி கொடுத்தேன் ஸ்டூடெண்ட்ஸ். சின்ன விஷயம் தான், சின்ன லாஜிக் தான் பார்த்தேன். வோல்டேஜ்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுத்தையும் பார்க்குறோம். கரண்ட்னா நான் பாசிட்டிவ் மட்டும் பார்க்குறோம். இப்போ வோல்டேஜ் லேக் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ரெண்டுத்தையும் பார்க்குறோம்ல, நம்ம ரெண்டு விஷயமும் அந்த வோல்டேஜ் பண்றதுனால ஒரு சின்ன லேக் இருக்கும். கரண்ட் பார்க்கும்போது கண்டிப்பா லீடிங் தான் இருக்கணும். மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா எடுத்து அந்த லீடிங் சொல்லும்போது கரண்ட் லீடிங்னா பிளஸ் தீட்டால தான் வரணும். தூக்கி சப்ஸ்டிட் பண்ணுங்க. I ஈக்குவல் டு என்ன? V டினாமினேட்டர்ல யாருமே இல்லையே, V இதை சப்ஸ்டிட் பண்ணுவோம். ஓகே, அதுக்கு முன்னாடி V இருக்கு. V க்கு டினாமினேட்டர்ல யாருமே இல்லை. அப்ப அதுக்கே யாராவது கொண்டு வரணும். இருக்கிறது பக்கத்துல இருக்கிறது இவங்க 2 பேர் தான். இவங்களை V க்கு கீழே டிவைட்ல கொண்டு வரணும்னா 1/c ஒமேகான்னு எழுதணும். ஓகே, அப்போ sin 90 5/2 பிளஸ் தீட்டானா ஒமேகா டி. ஓகே, கிளியரா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ இது 1/c ஒமேகா என்ன லாஸ்ட் வீடியோல பார்த்தோம். ரியாக்டன்ஸ் ஒன்று பார்த்தோம், இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ். இங்க என்ன சொல்லணும்? இவரை கெப்பாசிட்டி பத்தி பார்க்கறனால கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் சொல்லலாம். அப்போ இது ஆர்னு சொல்லலாமா? ரியாக்டன்ஸ் வந்து ரெசிஸ்டன்ஸ் சொல்லலாம். ஓகே, ஃப்ரீக்வன்சி இருக்குல்ல, ரியாக்டன்ஸ் அப்படின்னா ஃப்ரீக்வன்சியை பொறுத்து இந்த ரெசிஸ்டன்ஸ் எப்படி ஆக்ட் ஆகுதுன்னு சொல்றதா நம்ம ரியாக்டன்ஸ் சொல்லுவோம். கரெக்டா சொல்லணும்னா அதுதான். அப்போ இத வேல்யூ நான் சும்மா ரெசிஸ்டன்ஸ்னு சொன்னேன்னா V/Rல இருக்கு. அப்போ இதை நான் எப்படி எழுதலாம்? I மேக்ஸிமம் சைன் வந்துருச்சு ஒமேகா டி பிளஸ் 5/2. அப்படி மாத்தி எழுதிக்கலாமா? எழுதிக்கலாம், ஒமேகா டி பிளஸ் 5/2. ஸ்டூடெண்ட்ஸ் அவ்வளோதான்ப்பா, I கிடைச்சாச்சு. ஐயை கண்டுபிடிக்கிறதுக்கு என்னென்ன பாடுபட வேண்டியதா இருக்கு. இப்போ வோல்டேஜ் பாருங்க, பிளஸ் எதுவுமே இல்லை, ஜீரோல இருக்கும்போது கரண்ட் பிளஸ் 5/2. 5/2னா 90 டிகிரி. எவ்வளவு லீடிங்ல இருக்கு கரண்ட்? 90 டிகிரி லீடிங். இதை நீங்க எழுதணும், கரண்ட் லீடிங். ஓகே, கரண்ட் I லீட்ஸ், ரொம்ப முக்கியமான வார்த்தை எழுதிக்கணும். வோல்டேஜ் லேக்ன்றதுனால தப்பு இல்லை. அது எப்படி இந்த ஈக்குவேஷன் கன்ஃபியூஸ் ஆகாம கான்செப்ட் வச்சு எடுக்கணுன்றதையும் சொல்லி கொடுத்துறேன். இல்ல ஏதாவது ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ஹிண்ட் மாதிரி அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, நம்ம அந்த வீடியோல மைனஸ் கிளாஸ் பார்த்தோம். சைன் 90 மைனஸ் தீட்டா எடுத்துக்கணும். ஓகே, மைனஸ். ஓகே, அப்படியும் லாஜிக்கா வேணா ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி வேணா நீங்க வச்சுக்கோங்க, தப்பு இல்லை. ஓகே, ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு வேணா அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஆனால் கான்செப்ட்ல ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா 90 பிளஸ் தீட்டா எடுக்கணுமா 90 மைனஸ் தீட்டா எடுக்கணுமான்றது நமக்கு தெரிய வந்துடும். ஓகே, சரி ரைட். இப்போ இது கிளியரா ஸ்டூடெண்ட்ஸ்? பிளஸ் 5/2. இப்போ 5/2 லீடிங்ல இருக்கு, தெரியுதா? அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, சரி நான் வேவ் டயக்ராம் ஃபேஸர் டயக்ராம் போடும்போது இன்னும் கிளியரா புரியும். ரைட், அழிச்சிட்டுமா? இது வரைக்கும் கிளியரா? இப்போ நான் இதை அழிச்சிடறேன். அழிச்சிட்டு நம்ம போடுவோம். வேவ் டயக்ராம் அண்ட் ஃபேஸர் டயக்ராமோட கான்செப்ட் ஓவர். அதுக்கு முன்னாடி இந்த ரியாக்டன்ஸ் இருக்குல்ல, கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ், அதை பத்தி சொல்லணும். லாஸ்ட் வீடியோல சொன்ன மாதிரி தான்
லாஸ்ட் வீடியோவில் டிசி ஃப்ரீக்வன்சி கிடையாதுன்னு சொன்னேன். ஓகே, வோல்டேஜ் விஎம் சைன் ஒமேகா டி சும்மா எழுதிக்கிறேன். ஐஎம் சைன் ஒமேகா டி ப்ளஸ் 5 கிளியரா? ஸோ நீங்கள் இதை எழுதினாலும் ப்ராக்கெட் போட்டாலும் போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரைட், பார்த்துக்கோங்க. என்ன சொல்ல வந்தேன்? ஃப்ரீக்வன்சி கரெக்டாக 1/c ஒமேகா. இதுதான் நம்ம என்ன பார்த்தோம்? xc அப்படின்னு பார்த்தோம். இப்போ இந்த ஒமேகாவை நம்ம எப்படி எழுதலாம்? 1/c 2πfன்னு எழுதலாம். கரெக்டாக? இது எப்படி வந்து லாஸ்ட் வீடியோவில் சொல்லிட்டேன், திரும்ப சொல்லலை. அதனால் டேரெக்டாக ஆங்குலர் வெலாசிட்டி ஃபார்ம்லாம் அப்படியே எழுதிட்டேன், 2πfன்னு சொல்லியாச்சு. இப்போ இங்கே ஃப்ரீக்வன்சி வருது. இப்போ இது ஒரு ஏசிக்கான இண்டக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ், இண்டக்டன்ஸ் கிடையாது, சாரி ஸ்டூடெண்ட்ஸ், கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ். ஓகே, கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ்னா என்னன்னு சொல்லிட்டேன். ஃப்ரீக்வன்சியை பொறுத்து நமக்கு ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ அதுக்கேற்ற மாதிரி மாறும். ஓகே, அதுதான் நம்ம ரியாக்ட் பண்ணோம். ஃப்ரீக்வன்சிக்கு ஏற்ற மாதிரி ரியாக்ட் பண்ணும். எது? ரெசிஸ்டன்ஸ். இப்போ இங்கே ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, ஏன்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் இருக்குல்ல. ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இந்த ரியாக்டன்ஸ் ரெசிஸ்டன்ஸ் டிக்ரீஸ் ஆகும். ஃப்ரீக்வன்சி டிக்ரீஸ் ஆச்சுன்னா இவர் இன்க்ரீஸ் ஆகும். இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்னா அதுதான் மீன். முடிஞ்சதா? இது ஏசி. ஃபார் டிசி இது ஏசி. ஃபார் டிசினா இங்கே நீ ஃப்ரீக்வன்சி 0ன்னு சொல்லிடுவேன், ஃப்ரீக்வன்சி ஈக்குவல் டு 0ன்னு சொல்லிடு. ஃப்ரீக்வன்சி ஈக்குவல் டு 0னா தூக்கி இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்களேன். xc ஈக்குவல் டு 1/0 வருமா? இது என்ன சொல்லுவீங்க? இன்ஃபினிட்டின்னு சொல்லுவோம். டினாமினேட்டரில் 0னா அது இன்ஃபினிட்டி. ஓகே, ஈக்குவல்ட்டுலாம் கொஞ்சம் கரெக்டாக பார்த்து போடுங்க. நான் ஸ்பீடாக எழுதுறதுனால சரி எழுத முடியல. ஓகே, ஈக்குவல் டு கரெக்டாக பார்த்து போட்டுக்கோங்க. இன்ஃபினிட்டினா எனக்கு கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து இன்ஃபினிட்டியா இருக்குன்ற மாதிரி அர்த்தம் இருக்கு. கரெக்டா? இங்க டிசில ரெசிஸ்டன்ஸ் இன்ஃபினிட்டியா இருக்கும். ரியாக்டன்ஸ் கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் இட் மீன்ஸ் வந்து ரெசிஸ்டன்ஸ் மாதிரி இன்ஃபினிட்டி இது இருக்கும், பயங்கரமா இது இருக்கும். இன்ஃபினிட்டி முடிவு இல்லாம. இப்போ பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஃபேஸர் டயக்ராம் போடணுமே, வேவ் டயக்ராம் போடணும்ல, போடலாம். ஃபர்ஸ்ட் வேவ் டயக்ராம், ஃபேஸர். ஓகே, இதுல அப்படியே பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வோல்டேஜ் போட்டலாமா? சிம்பிள், ஸ்பீடாக முடிச்சிடலாம். கடகடன்னு எல்லாம் வந்தாச்சு, முடிகிற நிலைமைக்கு வந்துச்சு, முடிச்சிடலாம். ஓகே, ரொம்ப லென்த்தாக போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, முடிஞ்சிச்சு. அவ்வளோதான். 0 வோல்டேஜ் மட்டும் பாருங்க. விஎம் நம்ம கொடுத்த வோல்டேஜ் என்ன? விஎம் சைன் ஒமேகா டி. ஓகே, இப்போ 0ல இருந்து மேக்ஸிமம் போயிட்டு மேக்ஸிமம்ல இருந்து மினிமம் வரும். மறுபடியும் இது ஒரு ஹாஃப் சைக்கிள், மறுபடியும் இதே மாதிரி நெகட்டிவ் மேக்ஸிமம், அதே மாதிரி மேக்ஸிமம் போயிட்டு மறுபடியும் மினிமம் வரும். கரெக்டா? கம்ப்ளீட் சைக்கிள். ஆம்ப்ளிடியூட் இந்த வேவ் ஹைட்லாம் கொஞ்சம் கரெக்டாக பார்த்து போடுங்க. கிளியரா? ஓகே, ஃபைன். இது புரிஞ்சிருக்கு ஸ்டூடெண்ட்ஸ். இது 0/2πன்னு சொல்லுவோம். இது வோல்டேஜ் விக்கும் ஐக்குமானது. கரண்ட் π/2 90 டிகிரி முன்னாடி இருக்கு. இப்பதான் பார்த்தேன், லீடிங்ல இருக்குன்னு சொல்றேன். அதாவது என்ன அர்த்தம்னா சார்ஜிங் டிஸ்சார்ஜிங் இந்த ப்ராசஸ் நடக்கும்போது உங்களுக்கு புரியுற மாதிரி சிம்பிளா சொல்லணும்னா வோல்டேஜ் ஆன் பண்ணி 0ல இருக்கும்போதே, எது வோல்டேஜ் 0ல இருக்கும்போதே கரண்ட் மேக்ஸிமம் போயிடும். மேக்ஸிமம் மீன்ஸ் அதோட மேக்ஸிமம் வேல்யூ இங்க வந்துடும் அப்படின்னு வச்சுப்போம். வோல்டேஜ் 0ல இருக்கும்போதே கரண்ட் மேக்ஸிமம். அப்போ வோல்டேஜ் எங்க மேக்ஸிமமா இருக்கும்? இந்த இடத்துல இருக்குமா? கரண்ட் மினிமமா இருக்கும். புரிஞ்சுக்க முடியுதா? அந்த ஃபேஸ் ஆங்கிள், அந்த எப்படி டிஃபரன்ஸ் இருக்குன்றத பாருங்க. ஃபேஸ் டிஃபரன்ஸ், ஃபேஸ் ஆங்கிள் இருக்கு பாருங்க. இப்போ இங்க வருது. கரெக்டா? இது மேக்ஸிமமா இருக்குது, இது மினிமம். ஓகே, இப்போ இங்க பாருங்க வோல்டேஜ் இங்க மினிமம் இந்த பாயிண்ட்ல. அப்போ பாருங்க கரண்ட் மேக்ஸிமம். புரியுதா? கரண்ட் மேக்ஸிமம். அப்போ பாருங்க இது இங்க எனக்கு இந்த இடத்துல வோல்டேஜ் மினிமம்னா கரண்ட் அங்க மேக்ஸிமம். இப்போ இங்க நெகட்டிவ்ல மேக்ஸிமம் பார்க்கற பாருங்க. இங்க பாருங்க நெகட்டிவ்ல இங்க மேக்ஸிமமா, அப்ப இந்த பாயிண்ட்ல கரண்ட் வந்து மினிமம். புரியுதா? வோல்டேஜ் மினிமம், கரண்ட் மேக்ஸிமம். வோல்டேஜ் மேக்ஸிமம், கரண்ட் மினிமம். அப்போ இது ஒரு கம்ப்ளீட் வேவா வரையணும்னா அப்படியே லைன் லைட்டா பின்னாடி எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி இருக்கும். எது? கரண்ட் எனக்கு இங்க ஸ்டார்ட் ஆகுது. அப்போ இதோட ஃபேஸ் டிஃபரன்ஸ் 5/2 90 டிகிரி முன்னாடியே ஸ்டார்ட் ஆகிடுது. யாரு? கரண்ட் லீடிங்ல இருக்க மாதிரி தான் இப்போ ஃபேஸரும் வரையணும். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? அவ்வளோதான். வேற எதுவுமே கிடையாது. எப்படின்னு சொல்லிட்டேன். இது இங்க மினிமமா இருக்கும்போது வோல்டேஜ் இங்கேயும் நம்ம இப்படி வரையலாம், தப்பு கிடையாது. ஆனா கொஞ்சம் கம்ப்ளீட் இல்லாம இருக்குல்ல, ஸோ அதனால நான் இதை வரையல. ரைட், அப்படின்னா அது முடிக்கணும். ஓகே, ஸோ இது மாதிரி வரைஞ்சிக்கோங்க. நம்ம புக்லையும் இப்படி தான் கொடுத்துருக்காங்க, சிம்பிளா வரைஞ்சிக்கோங்க. ஃபேஸ் டிஃபரன்ஸ் 90 டிகிரி. ஃபைன். ஃபேஸர் டயக்ராம் பாருங்க.
அப்படியே நான் சேர்ந்த மாதிரியே வரைஞ்சிட்டேன். வோல்டேஜ் 0ல இருந்து மேக்ஸிமம், இது 0, மேக்ஸிமம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. வோல்டேஜ் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஒமேகா டி, இது வோல்டேஜ், அதாவது Vm sin ஒமேகா டி. ஃபேஸர் டயக்ராம்ன்றது என்ன? ஃபேஸ் ரிலேஷன், அதாவது வோல்டேஜுக்கும் கரண்ட்டுக்கும் உள்ள ரிலேஷனை சொல்றது தானே ஃபேஸர் டயக்ராம். ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷனில் இந்த வெக்டர் ரொட்டேட் ஆகும், இதெல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ இப்போ இப்படி ரொட்டேஷன் இருக்கும்போது இதுக்கு முன்னாடி தான் கரண்ட் இருக்கணும், கரெக்டா? ரைட். இந்த வோல்டேஜுக்கு பெர்பெண்டிகுலர், இந்த வோல்டேஜுக்கு பெர்பெண்டிகுலரா கரண்ட் இருக்கும். கிளியரா ஸ்டூடண்ட்ஸ்? பொறுமையா பாருங்க, புரியும். இதை நம்ம எப்படி எழுதலாம்? Im sin ஒமேகா டி பிளஸ் 5/8 90 டிகிரி. ஒரு சிலர் இப்படி வரையலாமான்னு கேட்கறது வரையக்கூடாது, ஏன்னா நெகட்டிவ்ல கீழே. நெகட்டிவ்னா நம்ம கரண்ட் லேக்னு தான் அர்த்தம். வோல்டேஜ் இப்படி போயிட்டு இருக்கு, வோல்டேஜ் இப்படி போகும்போது இதுக்கு முன்னாடி தான் அந்த கரண்ட் போயிடணும், அதுக்கேற்ற மாதிரி வரையணும் பேசுறது. கிளியரா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ இதுல உங்களுக்கு டவுட் இருக்காது. இன்கேஸ் டவுட் ஏதாவது இருந்ததுன்னா ஸோ மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. இதெல்லாம் O, A, B இதெல்லாம் கொஞ்சம் கரெக்டா, வேற ஏதாவது பாயிண்ட்ஸ் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா கொஞ்சம் பார்த்து மார்க் பண்ணி ஃபேஸர் டயக்ராம இப்படி வரைஞ்சிருங்க. ஓகே, இதுல டவுட் இருக்காது. அப்போ ஒரு என்ன சொல்றது, இண்டக்டர்ல நமக்கு இந்த ஷார்ட்கட் கொடுத்துருப்பாங்க, ELI எலி. ஓகே, ஐஸ்ன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஓகே, எனக்கு இங்க வந்து எது லீடிங்ல இருக்கும் எது லேகிங்ல இருக்குன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இண்டக்டர்ல கரண்ட் லேக் ஆகும், இது வோல்டேஜ் லீடிங்ல இருக்கும். அதே மாதிரி கெப்பாசிட்டர்ல கரண்ட் லீடிங்ல இருக்கும், வோல்டேஜ் லேக்ல இருக்கும். பார்த்தாலே தெரியும். இது ஒரு ஷார்ட்கட் மாதிரி நமக்கு சொல்லியிருப்பாங்க. இது ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகே, இவ்வளவுதான் சொல்லுங்க. ஃபேஸர் டயக்ராம் கெப்பாசிட்டருக்கு இப்படிதான் வரையணும். கெப்பாசிட்டர்ல என்னென்ன நடக்குதுன்றத நம்ம டீடைலா பார்த்தோம். அந்த கான்செப்ட் வச்சு sin 90 பிளஸ் டீட்டாவை நான் சொல்லிட்டேன் எப்படி எடுக்கணும்னு. இல்ல நீங்க ஞாபகம் வச்சுக்கிறதுக்காண்டி நம்ம மைனஸ் காசு வந்து மைனஸ்ல இருக்கனால நான் sin 90 மைனஸ் தீட்டா எடுத்துக்கிறேன்றனாலும் சரி, ஞாபகம் வச்சுக்கிறதுக்குன்னா நீங்க அந்த மாதிரி வச்சுக்கோங்க. பட் ஆனால் கான்செப்ட்ல ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஓகே, இருந்தீங்கன்னா கிளியரா புரியும். ஓகே, ஸோ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு சின்ன ஹிண்ட், இதை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஈஸியா இருக்கும். எப்படின்னா கரண்ட் லேக் ஆகுது அப்படின்னா sin 90 மைனஸ் தீட்டாவை எடுத்துக்கோங்க. லேக் ஏன்னா நம்ம டெரைவ் பண்ணும்போது கரண்ட் தான் வருது, I ஈக்குவல், ஏன்னா நம்ம வோல்டேஜ் கொடுத்துறது நமக்கு தெரியுது, இன்ஸ்டன்டேனியஸ் வோல்டேஜ் வேல்யூ, கரண்டோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கு, கரெக்டா? அப்போ கரண்ட் வரும்போது கரண்ட் லேக் ஆகுது அப்படின்னு நீங்க பாத்துட்டீங்கன்னா இண்டக்டர்ல கரண்ட் லேக் ஆகும். ஓகே, அப்போஸ் பண்ற மாதிரி நம்ம பார்த்துருப்போம்ல, EMF அப்போஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசியிருந்தோம். இண்டக்டர்ல கரண்ட் லேக்னு நம்ம சொன்னோம்ல, அப்போ அவங்க லேக்னா sin 90 மைனஸ் தீட்டா அதை எடுத்துருங்க, எடுத்து போட்டு சப்ஸ்டிட் பண்ணி ஆன்சர் போடுங்க. இன்கேஸ் இப்போ கெப்பாசிட்டில பார்த்தோம்ல கரண்ட் லீடிங்ல இருக்குன்னு கான்செப்ட் படி, கான்செப்ட் வச்சு நம்ம பேசும்போது கரண்ட் வந்து லீடிங்ல இருக்குன்ற மாதிரி இருக்கு. கரண்ட் லீடிங்னா sin 90 பிளஸ் தீட்டா எடுத்து போட்டுருங்க. போட்டீங்கன்னா ஆன்சர் அதுக்கேற்ற மாதிரி கரெக்டா வந்துடும். ஒரு சின்ன ஹிண்ட், லேக்னா sin 90 மைனஸ் தீட்டா எடுத்து சப்ஸ்டிட் பண்ணிங்க, ட்ரிக்னாமெட்ரிக் ஃபார்முலா. ஓகே, அதே மாதிரி sin 90 பிளஸ் தீட்டா எடுக்கணும்னா கரண்ட் லீடிங்ல இருக்கணும், அதையும் ஞாபகம் வச்சுக்கணும். ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ கொஞ்சம் பெருசா இருந்திருக்கும், ரியலி சாரி. பட் ஆனால் கான்செப்ட் கிளியரா புரிஞ்சிருக்குன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. உங்களுக்கு கிளியரா கான்செப்ட் புரிஞ்சது அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. இவ்வளவு தூரம் பொறுமையா நேரத்தை செலவு பண்ணி உட்காந்து கவனிச்சதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஃபைனலா தேங்க்யூ. காட் பிளஸ் யூ ஆல்.